بسم الله الرحمن الرحيم ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون. மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும் நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும் தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இந்த மாதாந்த மார்க்க வகுப்பிலே ஷைத்தானது சதிவலைகள் என்கின்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு விரிவானது என்பதை பற்றி நான் சொல்லித்தான் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பது இல்லை. மாறாக இந்த உலகத்துடைய போராட்டமே அதுதான். ஈமானுக்கும் ஷைத்தானுக்கும் இடையிலான ஒரு போராட்டம்தான் மறுமையில் எமக்கு சொர்க்கம் நரகம் என்பதை தீர்மானிக்கப் போகிறது. அதனால் ஷைத்தானது சதிவலைகள் என்கின்ற விஷயம் கொஞ்சம் நாங்கள் ஆழமாக பார்க்க வேண்டிய ஒரு அம்சம். ஆனால் கவலைக்குறமான ஒரு நிலை என்னவென்றால், எங்களிலேயே மிக வீக்கான எதிரியாக நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஷைத்தானை தான். எங்களிலேயே மிக மிக பலகீனமான ஒரு எதிரி அப்படின்னு நாங்கள் நினைத்து கொண்டிருப்பது ஷைத்தானை. அதனால தான் வியாபாரத்திலே நம்முடைய பொருளாதாரத்தில் யார் எதிரியோ அவரை பற்றி நல்லா விளங்கி வச்சுப்போம். அவரை பற்றி நல்ல முறையில் விளங்கி வச்சுருப்போம். இவன் இப்படி தான் பேசுவான், அவன்கிட்ட திட்டம் இதுதான், அவன்கிட்ட நடைமுறை இதுதான் முழுமையாக விளங்கி வைத்திருப்போம். குடும்பத்தில் யார் நம்மளுக்கு எதிரி, அந்த எதிரியுடைய டோட்டல் ஹிஸ்ட்ரியும் விளங்கி வச்சிருப்போம். அந்த எதிரியை பற்றி ஒரு செய்தி கிடைச்சா மனப்பாடம் இல்லாமல் என்ன செய்ய மாட்டோம், விட மாட்டோம். அந்த அளவுக்கு எங்களில் குடும்ப எதிரி யார், சமூக எதிரி யார், பொருளாதாரத்துக்கு எதிரி யார், அதே போல் என்னது இந்த வாழ்க்கைக்கு எதிரி யார் என்பதுன்ற விஷயங்கள் எல்லாம் நாங்கள் நல்ல முறையில் தேட படிக்க நினைக்கிறோம். ஆனால் யார் நமது சொர்க்கத்துக்கான எதிரி, நாம் சொர்க்கம் நுழைவதற்கான எதிரி என்று அல்லாஹ் எங்களுக்கு பிரகடனப்படுத்தி சொல்கிறானோ அவனை பற்றி நாங்கள் கூடுதலாக அலட்டிக் கொள்வதில்லை. நம்மளுக்கு மிஞ்சி போனால் என்ன தெரியும், ஷைத்தானை பற்றி நம்மளுக்கு மிஞ்சி போனால் ரெண்டு விஷயம் தெரியும். ஒன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோட சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட், ரெண்டாவது ஆயத்துல் குர்சி, ரெண்டாவது ஆயத்துல் குர்சி. இதுதான் நம்மளுக்கு மிஞ்சி போனால் ஷைத்தானை பற்றி தெரிந்த அந்த செய்திகள். மற்றவைகள் எல்லாம் என்னது, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்கிறது, அல்லாஹு மின்னி அவுது பிக்க மினல் குபுதி வல் ஹபாயிஸ், அப்படி சில விஷயங்களை நம்ம தெரிந்து வைத்திருக்கிறோம். அதனால தான் நான் சொல்கிறேன், வீக்கான எதிரியாக நாம் கருதி கொண்டிருக்கிறோம். மிகவுமே ஒரு வீக்கான எதிரியாக நாம் ஷைத்தானை கருதி கொண்டிருக்கிறோம். இதுதான் நம்ம ஷைத்தானை பற்றி தெரிந்த விஷயம். ஷைத்தானை பற்றி ஒரு 20 நிமிடங்கள் பேசுங்கள் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன செய்யாது, அந்த ரெண்டு சம்பவத்தை தான் என்ன செய்யும், நம்மளால் மிக கூடுதலாக சொல்ல முடியும். அப்போ காலம் முழுமையாக நம்மளுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய ஒருவனை பற்றி நம்மளால் 20 நிமிடங்கள் தான் அல்லது 10 நிமிடங்கள் தான் சொல்ல முடியும் என்றால், இதே பெரிய ஒரு ஆதாரம் நமது எதிரி பலமானவன் என்பதற்கு. ஒரு எதிரியை பற்றிய தகவல் நம்மளுக்கு கொஞ்சம் தான் தெரியும் என்று வைங்களே, அவன் பெரிய பலசாலி என்றதுக்கு அதுதான் ஆதாரம். எந்த எதிரியை பற்றி நம்ம நிறைய தெரிந்து வைத்திருக்கிறோமோ அவனுடைய எதிர்ப்பில் வீக் என்று நம்ம என்ன செஞ்சுக்கலாம், விளங்கி கொள்ளலாம். ஆனால் ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் நாம் வீக்கான ஒரு எதிரியாக
கருதி கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹு தாலா குர்ஆனிலே அடிக்கடி நிறைய வசனங்களை முடிக்கின்ற பொழுது அதுவும் முபீன், தெளிவான பகிரங்கமான விரோதி அவன் உங்களுக்கு, அப்படி என்று நிறைய இடங்களில் அல்லாஹு தாலா அதுவுன் முபீன், இந்த வார்த்தை நம்மளுக்கு மனனமான ஒரு வார்த்தையை நினைக்கிறேன். இந்த சொற்றோட அதுவும் முபீன் அதுவும் முபீன் என்று சொல்லி அல்லாஹு தாலா நிறைய இடங்களில் இவன் ஒரு பகிரங்க விரோதி, ஷைத்தான் ஒரு பகிரங்க விரோதி என்று நிறைய இடங்களிலே சொல்லி காட்டுகிறான். அது மாத்திரமல்ல, ஷைத்தானை சொல்லுகின்ற பொழுது ஃபத்தஹிதுஹு அதுவா, அவனை எதிரியாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றான். பகிரங்க விரோதி ஒருவன் நண்பனா எடுத்துக்கொள்வானா? அல்லாஹ் என்ன சொல்றானே, பகிரங்க விரோதி எதிரியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி என்று சொன்னால் அவன் பகிரங்க விரோதியாக இருந்தாலும் நம்மளோடு நண்பனாக இருந்து கொண்டிருக்கிறான், அதனால தான் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஷைத்தானுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு பதம் கரீன். கரீன் என்ற வார்த்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஷைத்தானுக்கு யூஸ் பண்றான். கரீன் என்ற வார்த்தை, அதாவது யார் நம்மளோட வாழ்க்கையில இணைந்து எல்லா தீமைகளையும் தூண்டக்கூடிய இடத்துல இருக்கிறானோ அந்த ஷைத்தானுக்கு குர்ஆன் யூஸ் பண்ணக்கூடிய பேர் கரீன். இன்னஹு கானலி கரீன், எனக்கு ஒரு நண்பர் இருந்தார் என்று சொல்லி ஒரு மனிதர் பேசுவார். அல்லாஹ் தஆலா சொல்றார், ஷைத்தானை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த கரீன் என்ற வார்த்தை. அப்ப ஷைத்தான் ஒரு பகிரங்கமான விரோதி, அவனை எதிரியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஆனால் நாங்கள் ஒரு வீக்கான எதிரியாக ஷைத்தானை நினைத்து கொண்டிருக்கிறோம். இப்போ நான் உங்களுக்கு ஷைத்தானுடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு முன்மொழிகிறேன். ஷைத்தான் எப்படிப்பட்ட விரோதியாக அவன் இருக்க முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக. ஷைத்தானுடைய தந்தையாக, அதாவது ஷைத்தானிய இனத்தின் மூலமாக நாங்கள் கருதுவது, குர்ஆன் சுன்னா சொல்லுவது இப்லீஸ், பெயர் இப்லீஸ். ஷைத்தானுடைய மூல, அதாவது தந்தையாக அல்லது மூல கர்த்தாவாக ஷைத்தான்களுடைய மூல கர்த்தாவாக கருதப்படுவது யார்? இப்லீஸ். அப்ப இந்த இப்லீஸ், அல்லாஹ் தஆலா இப்லீஸுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறான். என்ன வாக்குறுதி? எல்லா ஷைத்தான்களுக்கும் அந்த வாக்குறுதி இல்லை, இப்லீஸுக்கு மட்டும் ஒரு வாக்குறுதி இருக்கிறது. மறுமை நாள் வரும் வரைக்கும் அவனை அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான்? மரணிக்க செய்ய மாட்டான். அப்போ உயிரோடு தான் என்ன செய்வான்? இருப்பான். இப்படி ஒரு ஆளுடைய லீடர்ஷிப்புக்கு கீழே தான் ஷைத்தான்கள் இயங்கி கொண்டிருக்கிறார்கள். யாரோட லீடர்ஷிப்புக்கு கீழே? படைக்கப்பட்ட நாள் தொடக்கம் மறுமை நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய ஒருவர் தான் தலைவர். அதுக்கு கீழே தான் ஷைத்தான் என்ன செய்வாங்க? ஷைத்தான்கள் இயங்குவார்கள். இப்போ நீங்க நினைங்க, ஒரு 100 வருடம் வாழ்ந்தவனுக்கு உள்ள அனுபவம் எப்படி இருக்கும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலம் தொடக்கம் கடைசி மனிதன் வரைக்கும் பார்க்க போகின்றவனுடைய அனுபவம் எப்படி இருக்கும்? அனுபவம்ன்றது அவனுக்கு உள்ள விஷயம்தான், எங்களுக்கு மட்டுமல்ல. மனித ஜின் வர்க்கத்தாரன வரலாறு சொல்லக்குள்ள அதை சொல்லுவேன். படைக்கப்பட்ட நாளிலிருந்து எல்லா நபிமார்களையும் ஃபேஸ் பண்ணியிருக்கிறான், எல்லா பணக்காரர்களையும் ஃபேஸ் பண்ணியிருக்கிறான், எல்லா ஏழைகளையும் ஃபேஸ் பண்ணியிருக்கிறான், எல்லா குஃபார்களையும் ஃபேஸ் பண்ணியிருக்கிறான். நல்ல சாலிஹீன்கள், சுஹதாக்கள், மிக மிக அதாவது நன்மக்கள் என்று கருதப்பட்டவர்களை ஃபேஸ் பண்ணியிருக்கிறான், சஹாபாக்களை ஃபேஸ் பண்ணியிருக்கிறான். எல்லாரையும் கண்டு வழிகெடுக்க முயற்சி செஞ்ச ஒருவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கும். அப்போ அவனுக்கு தெரியும் இவரை எங்கிருந்து ஆரம்பிக்கணும் என்றது. பெருசாக என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இவரை எங்கே கொண்டு போய் முடிக்க வேண்டும். அதனால தான் நமது சமுதாயத்தில் அதிகமானவர்களை ஷைத்தானுடைய சதிவலைகளில் வீழ்ந்தவர்களாக நாங்கள் காணுகிறோம். காரணம், அவனுக்கு பெரிய ஒரு வேலையே கிடையாது. இது முதல் அம்சம். எது? ஆரம்ப காலம் தொடக்கம் இன்றைய காலம் வரைக்கும் முழு அனுபவத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்போம் ஷைத்தான், இப்லீஸ். முழு அனுபவம், அந்த அனுபவங்களை வச்சு தான் என்ன செய்யறான்? அவன் தனக்கு கீழுள்ளவர்களுக்கு வேலை வாங்கி கண்டிக்கிறான், வழிகெடுத்து கொண்டிருக்கிறான். இப்போ இப்லீஸ் ஒரு முழுமையான அறிவுள்ளவன் என்பதை நம்ம என்ன செய்யணும்? ஒரு பெரிய ஒரு அறிவுள்ளவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது அம்சம் ஒப்பிட்டு சொல்றேன் பாருங்க. இப்லீஸ் இணை வைக்க மாட்டான். இப்லீஸ் இணை வைக்க மாட்டான். ஏன் சொல்லுங்க பாப்போம்? அவனுக்கு கன்ஃபார்மா தெரியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவன் இருக்கிறான், அவன் தனித்தவன், அவனைத்தான் நம்ம வணங்க வேண்டும், வேறு யாரையும் வணங்கக்கூடாது. இணை வைப்பான் அவன்? இணை வைக்க மாட்டான். ஆனால் உலகம் ஃபுல்லா இணை வைப்பு பிரச்சாரத்தில் என்ன செய்வான்? ஈடுபடுவான்.
உலகம் ஃபுல்லா இணை வைப்பு பிரச்சாரத்தில் அவன் ஈடுபடுவான். அபூஜஹல் மறுமையினால நம்பாம இருக்கலாம், இப்லீஸ் நம்பாம இருப்பானா? இப்லீஸ் நிச்சயமாக அவனுக்கு மறுமை நாளின் மீது 100% நம்பிக்கை இருக்கிறது. ஏன் நம்பிக்கை இருக்குது? அவனே என்ன சொன்னா, எனக்கு அவகாசம் தான், அவர்கள் எழுப்பப்படுகின்ற நாள் வரைக்கும் எனக்கு அவகாசம் தான். சைத்தான் கேட்ட அவகாசம், இப்லீஸ் கேட்ட அவகாசம். இப்போ இப்லீஸுக்கு உறுதியாக தெரியும் மறுமை நாள் என்பது ஏற்படும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறைவனால் படைக்கப்பட்ட முதல் மனிதர் என்றது இப்லீஸுக்கு என்ன செய்யும்? தெரியும். இப்லீஸுக்கு இறக்கப்பட்ட வேதங்கள், நபிமார்கள், எல்லா விதமான விஷயங்களும் அவனுக்கு நம்பிக்கை இருக்கிறது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், எதை இப்போ உதாரணமாக கொள்கையில குழப்புறான்னு வைங்களே, சரியான கொள்கை தெரிஞ்சாதான் குழப்பலாம், அப்படியா இல்லையா? இப்லீஸுக்கு சரியான கொள்கை எதுன்னு தெரியும், எப்படி குழப்பணும் என்பது உனக்கு என்னது தெரியும். இல்லை என்று சொன்னால் பிழையிலேருந்து சரியில்லை கொண்டு போய் சேர்த்துருவான். ஆனால் இப்லீஸுக்கு முழுமையாக தெரியும் எது சரியான கொள்கை, எது தவறான கொள்கை, எப்படி எப்படியெல்லாம் வழி எடுக்க வேண்டும். இந்த 73 கூட்டம் என்று எடுத்துக்கன்னா டோட்டலாக செஞ்சவன் யாராவது? இப்லீஸ். விளங்கிட்டா? ஒரு இஸ்லாத்துக்குள்ளேருந்து 72 உருவாக்கக்கூடிய நாலேஜ் யாருக்கு இருக்குது? இப்லீஸுக்கு இருக்கிற. ஒரு தூய்மையான இஸ்லாத்திலிருந்து 72 உருவாக்கக்கூடிய அளவுக்கான நாலேஜ் அவனுக்கு இருக்கிறது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இரண்டாவது, முதல் அறிவு அனுபவம், இப்லீஸுடைய அனுபவ அறிவு. இரண்டாவது, இப்லீஸை பொறுத்த வரைக்கும் மார்க்க விடயங்களில் எல்லா விஷயத்தையும் என்ன செய்து வைத்திருக்கிறான்? நாலேஜோடு இருக்கிறான். லவ் கான லில் இல்மி மின் தூனி துகா ஷரஃபுன் லகான அஷ்ரஃப ஹல்கில்லாஹி இப்லீஸ். இறையச்சம் இல்லாமல் அறிவு கிடைத்ததனால் ஒருவனுக்கு சிறப்பு இருக்கும் என்றால் இந்த உலகத்திலேயே மிக கண்ணியமானவராக ஷைத்தான் இப்லீஸ் இருந்திருப்பார். அறிவின் மூலம் தக்வா இல்லாமல் ஒரு சிறப்பு இருக்கும் என்று சொன்னால் இந்த உலகத்திலேயே மிக சிறப்புடையவனாக இப்லீஸ் இருந்திருப்பான் என்ற ஒரு பல கவிதை. லவ் கான லில் இல்மி மின் தூனி துகா ஷரஃப் லகான அஷ்ரஃப ஹல்கில்லாஹி இப்லீஸ். இது எங்களுக்கு என்ன சொல்கிறது என்றால், இப்லீஸுடைய மார்க்க நாலேஜ். இப்போ இப்லீஸ் நாங்கள் பார்க்கிறோம், சஜிதாவுடைய வசனங்கள் ஒரு முஃமின் சுஜூது செய்தால் அவன் என்ன செய்வான்? சத்தமிட்டு கொண்டு கவலைப்பட்டு கொண்டு ஓடுவான். என்ன சொல்லுவான்? உமிர்து பிஸ் சுஜூத், நான் சுஜூது கேவப்பட்டேன், நான் சுஜூது செய்யவில்லை, ஆதமுடைய மகன் சுஜூது செய்கிறான் அப்படின்னு என்ன செய்வான்? இப்லீஸ் சொல்ற எந்த வரலாறு எங்கேயோட டச் பண்ணி பேசுறான்? ஆரம்ப காலம் இதோட. இது இரண்டாவது விஷயம், நீ இப்லீஸை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது அம்சம். மூன்றாவது, இப்லீஸ் நிச்சயமாக எங்களை விட உலக அறிவிலும் அதிகமாக இருப்பான். ஏன்? எங்களுக்கு உறுதியாக தெரியும் இந்த உலகத்துடைய ஆரம்ப படைப்பு தொடக்கம் மற்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் பேசப்படுகின்ற ஒரு இடத்துல அவன் என்ன செய்தான்? இருந்தான். அப்ப எனவே தெரிஞ்சு கொண்டுதான் டார்வின் கொள்கையை உண்டாக்குகிறான். எல்லாம் தெரியும் அவனுக்கு. என்ன படைச்சது அல்லாஹ் தான், குரங்களிந்தெல்லாம் மனிதன் தோன்றவில்லை. ஆனா இப்லீஸுக்கு தெரியுமா இல்லையா? அது தெரிந்து கொண்டுதான் என்ன செஞ்சான்? டார்வின் கொள்கையை உருவாக்கினான். டார்வின் ஒருத்தனை பிடிச்சி, நீ குரங்கள் இருந்தா மனுஷன் வரணும்னு சொல்லணும்ன்ற சிந்தனை அவனுக்கு உருவாக்கி இந்த சிந்தனையெல்லாம் அவனுக்கு கொடுத்தானண்டா டோட்டலா உலக அறிவின் அடிப்படையில் தான் என்ன செஞ்சுக்கிறான்? அவனை சிந்திக்க செய்திருக்கிறான் இப்லீஸ். அல்லாஹ் அப்படி சிந்திக்க செஞ்சான்? இல்லை. அவனாகவா அதை சிந்தித்தான்? சைத்தானுடைய தூண்டுதல் இல்லாம சிந்திக்கவில்லை. இப்லீஸ் நம்ம இந்த கோணத்தில் யோசிக்கிறதே இல்லை. சும்மா அப்படி வந்துட்டு போற மாதிரி பிஸ்மில்லா சொல்லி கதை மூடிட்டா வரவே மாட்டான் இந்த ஏரியாவுக்கு மாதிரியும். டொய்லெட்டுக்கு போக அல்லாஹ் அவ்வளவுதான். இப்லீஸ் இந்த ஏரியாவுக்கு என்ன செய்ய மாட்டார்? வரமாட்டார் என்ற மாதிரி நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்லீஸை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தஆலா ஜுனூது இப்லீஸ் என்றான், இப்லீஸுடைய படைகள் என்றான். ஜுனூது இப்லீஸ், இப்லீஸுடைய படைகள் என்றான். நான் உங்களுக்கு அறிமுகத்துக்காக சில விஷயங்களை சொல்கிறேன். இது இப்போ மூன்றாவது அம்சம், இந்த உலகத்தில் ஒரு விஷயத்தை வழிகெடுப்பதற்குரிய முழுமையான நுழைஜும் உலக ரீதியாக கூட அவனுக்கு என்ன செய்கிறது? எல்லா வகையிலும் தகவல்கள் அவன் அறிந்து வைத்திருக்கிறான். 3. நான்காவது, மலக்குமார்களையும் பார்க்க முடிந்த ஒரு படைப்பினத்தில் இப்லீஸ் இருக்கிறான். யார? மலக்குமார்களை நேரடியாக பார்க்க முடிந்த ஒரு படைப்பினமாக இப்லீஸ் இருந்து கொண்டிருக்கிறான். அப்ப அவனுக்கு தெரியும் எங்க மலக்கு இருப்பாரு, எங்க இருக்க மாட்டாருன்னு தெரியும். பார்த்து முடிவெடுப்பான். பார்த்து முடிவெடுக்கும். ஏன்? இப்லீஸ் யாரோடு இருந்த? ஆரம்பத்தில் மலக்குமார்களோடு இறைவன் வைத்திருந்தான். காணாமலா வச்சிருந்தான்? மலக்குமார்களோடு தான் வைத்திருந்தான். அப்ப அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா வைத்திருந்தான் என்ற செய்தியை பார்க்கிறோம். இப்படி நீங்க இப்லீஸ் ஷைத்தான் என்று நீங்கள் அப்படியே படித்து கொண்டு போனீர்கள் என்று சொன்னால், நான் இப்லீஸ் என்று சொல்றதெல்லாம் டோட்டல் இந்த சிபத்து அவருக்கு தான் இருக்குது. ஷைத்தான் என்கிறது இப்லீஸுடைய பரம்பரையினர். ஷைத்தான்கள் இப்லீஸுடைய பரம்பரையினர் நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும்.
அப்போ இந்த அடிப்படை நீங்கள் விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னால் ஷைத்தான், இப்லீஸ் இவர்களுடைய அந்த சதிகள், அவங்களுடைய நாலேஜ், அவருடைய அனுபவம், இந்த பட்டியல் அப்படியே எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் வழிகெடுக்கக்கூடிய எவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்கிறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். நமது சிந்தனை தொடக்கம், நமது அறிவு தொடக்கம், நமது அன்றாட செயல்பாடுகள் தொடக்கம் சின்ன ஒரு இடைவெளி கிடைத்தால் போதும் வழிகெடுத்து விடுவதற்கு. நாங்களே எங்களை பற்றி சிந்திக்கிறதுல எந்த அளவில் சிந்திப்போம்? நிமிட கணக்கில், செகண்ட் கணக்கில் தான் சிந்திப்போம். மில்லி செகண்ட் கணக்கில் சிந்திப்போமா? நான் உங்களுக்கு என்னது ஒரு நிமிடத்திலும் இன்னும் ஒரு 100 மில்லி செகண்ட் இடையில என்ன செஞ்சிடுறேன், வந்துடுறேன். நம்ம பேசினா யாருக்காவது விளங்குமாது? விளங்காது. ஆனால் இப்லீஸ் அதெல்லாம் தாண்டி சிந்திக்கக்கூடிய ஒரு எந்த செகண்டில் இவர் பாயிண்ட்டை மாற்றணும்ன்றது அவனுக்கு தெரியும். அல்லாஹ் தஆலா அது குர்ஆன்ல எப்படி வரும்னா நஸ்க் என்ற சொல்ல வரும். ஷைத்தானிடமிருந்து உங்களுக்கு ஒரு நஸ்க் ஏற்பட்டால், நஸ்க்ன்றது ஒரு செகண்டுக்குள்ள உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு தடுமாற்றங்கள்ல ஒன்று தான் இந்த நஸ்க் என்ற சொல். இப்போ குர்ஆன்ல நிறைய அல்லாஹ் தஆலா அப்படி யூஸ் பண்ணுகிறான். இந்த ஒரு அறிமுகம் நம்மிடத்திலே முதலாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா ஷைத்தானை எல்லா இடங்களிலும் அதுவும் முபீன், பகிரங்கமான விரோதி, ஃபத்தஹிதுஹு அதுவா, அவனை நீங்கள் எதிரிகளாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் நிறைய இடங்களில் நாம் சொல்வதற்கான காரணம் ஷைத்தான் ஒரு பகிரங்க விரோதி என்பது முதல் அம்சமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளோ விஷயங்களோடு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஷைத்தான்றவன் ஒன்றுமே தெரியாமல் சும்மா போகிற போக்கில் வழி எடுத்துகிட்டு போகிறவன் நினைக்கக்கூடாது. பிளான் பண்ணி திட்டம் போட்டு அதுக்கேற்ற மாதிரி ஷைத்தான் என்ன செய்கிறான்? எல்லாவற்றையும் செய்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, இன்ன இப்லீஸ யதஉ அர்ஷஹு ஃபில் பஹர், இப்லீஸ் கடலில் தனது சிம்மாசனத்தை வைப்பான், அமருவான், அமர்ந்து ஒரு விசாரணை செய்வான். என்ன விசாரணை தெரியுமா? எத்தனை பேரை வழிகெடுத்தீங்க. அப்ப நான் கேட்கிறேன், டோட்டலியாக அவனுக்கு இந்த குரோதம் எங்கிருந்து வந்தது நான் பிறகு சொல்லுகிறேன். டோட்டலியாக மனித சமுதாயத்தை வழிகெடுப்பது தான் அவனது தொழிலே. அப்ப தொழிலில் இருக்கிறவன் என்ன செய்வான்? எப்படி நீங்க வழிகெடுத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்லுவான். நான் இப்படி வழிகெடுத்தேன், அப்படி வழிகெடுத்தேன், அப்படி இப்படின்னு ஒவ்வொரு லிஸ்ட்ல வருவான். ஷைத்தான் யாரை கிட்ட வச்சுக்கொள்வான் தெரியுமா? ஃபர்ரக்து பைனஹு வ பைன ஜௌஜதிஹி, இந்த தம்பதிகளுக்கிடையில், இந்த கணவனுக்கும் மனைவிக்கிடையில் நான் பிரிவு ஏற்படுத்தினேன். அவரை ஷைத்தான் பக்கத்தில் வச்சுக்கொள்வான். ஜனாதிபதியோட இடத்துல இந்த பிரச்சனை ஏற்படுத்தினா நாடு ஒழுங்காய்க்காது. நீதிபதியோட விஷயத்தில் இந்த பிரச்சனை ஏற்படுத்தினா நீதி ஒழுங்காய்க்காது. அதனால ஷைத்தான் புட்டிச்ச மெயின் இடம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஷிர்க்ல தான் ஷைத்தான் கூட நிறைய பேரை கிட்ட வைப்பான். ஷிர்க்கு மிக பெரும் பாவம். ஆனா எங்கிருந்து ஆரம்பிச்சா நிறைய பேரை கொண்டு போகணும்ன்றது அவனுக்கு தான் தெரியும், நம்மளுக்கு தெரியாது. நாங்கள் சிந்திக்கிற மாதிரிலாம் இப்படி சிந்திப்பான்னு நம்ம நினைக்க கூடாது. இப்படி சிந்திக்கிற முறைகள் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஆச்சரியப்படுவோம். இப்படித்தானே அவன் சிந்திக்கிறான். அப்ப நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இப்லீஸ் தனது சிம்மாசனத்தை போடுவான், விசாரணை செய்வான். விசாரணையில் என்ன கேட்பான்? யார் என்னென்ன செஞ்சீங்க? நான் இந்த 2 பேருக்கு இடையில் பிரிப்பு ஏற்படுத்தினேன். ஃபயுகர்ரிபுஹு இலைஹி, அவரை நெருக்கமாக வச்சுக்கொள்வான். நீ தான் இன்றைக்கு செய்த வேலையிலே மிக சிறந்த வேலை செஞ்சவன் நீ தான். கணவனுக்கும் மனைவிக்கு இடையில் பிரிவு ஏற்படுத்துறது அப்படின்னு நினைச்சு பாருங்க. விவாகரத்து ஏற்படுத்துறது தான் நம்ம மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறோம். நியாயமானவைகள் ஒரு பகுதியில் இருக்கலாம், அதெல்லாம் விவாகரத்து நடக்கப்பட நினைப்பேன் அந்த இடங்கள்ல எல்லாம். ஆனால் எங்கெங்கெல்லாம் அவனாக ஏற்படுத்துகிறான்னு நினைச்சுப்பான். அப்ப ஷைத்தான் இந்த இடத்துல என்ன விளங்குது என்றால், முழு திட்டத்தோடு என்ன செய்கிறான்? செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஒரு பெரிய ஒரு ஆதாரம். இரண்டாவது பகுதி, இந்த இப்லீஸ் ஷைத்தான் இந்த குரோதம் ஏன், எங்கிருந்து இது ஆரம்பிக்கிறது என்ற வரலாறை நம்ம தெரிஞ்சு வைத்திருக்கிறோம். என்றாலும் இந்த தலைப்புக்குரிய அவசியத்தின் காரணமாக சுருக்கமாக சில முக்கியமான விஷயங்களோடு நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு தெரியும், இப்லீஸ் இருந்த இடம் மலக்குமார்களோடு இருந்தார். கான மினல் ஜின், அல்லாஹ் தஆலா சொல்றான், ஜின்களில் ஒருவனாக அவன் இருந்தான். இப்லீஸ் ஜின்கள்ல ஒருவன். நேரடியாக குர்ஆன்ல சொல்ற. நிறைய பேருக்கு இப்லீஸ் எந்த இனம், 3வது இனமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல கான மினல் ஜின், ஜின்னில் ஒருவனாக அவன் இருந்தான். ஜின்கள் அவரால் தான் இப்லீஸ். அந்த இனம், அது ஒரு இனம் நம்ம வழங்கிக்கிறோம். அப்ப இந்த இப்லீஸ் யாரோட வைக்கிறான்? மலக்குமார்களோடு அல்லாஹ் தஆலா வைத்திருந்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை உருவாக்கிய பின்னால் சுஜூது செய்யுமாறு அல்லாஹ் தஆலா மலக்குமார்களுக்கு கட்டளையிடுகிறான். இது குல்னா லில் மலாயிகத்து உஸ்ஜுது லி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர மற்ற அல்லாஹ் தஆலா மலக்குமார்களுக்கு நாம் சொன்னோம், இப்லீஸை தவிர மற்ற அனைவரும் சுஜூது செய்தார்கள். மற்ற அனைவரும் சுஜூது, இப்லீஸ் செய்யவில்லை. அப்போ ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, அல்லாஹ் தஆலா மலக்குமார்களுக்கு தானே ஏவினான்னு சொன்னான், இப்போ இப்லீஸை ஏன் குத்தம் பிடிச்சான் அப்படின்னு? இப்லீஸை ஏன் குத்தம் பிடிச்சான்? அப்பயே நம்ம யோசிச்சோம், எந்த அளவுக்கு இப்லீஸ் வேலை செஞ்சுக்கிறான் பாருங்க.
அந்த கேள்விக்குள்ள யார் இருக்கிறான்? இப்லீஸ் தான் இருக்கிறான். அவன் மறுமை அந்த ஏவல் அல்லாஹ் தஆலா மலக்குமார்களுக்கு ஏவிட்டு நீ ஏன் சுஜூது செய்யலன்னு இப்லீஸ்ட கேட்டான் தானே. இப்லீஸாவது திருப்பி அப்படி கேட்டானா? நீங்க மலக்குமார்களுக்கு தானே ஏவி, நீங்க எனக்கு ஏவினான்னு இப்லீஸே கேட்கல. பண்ணிட்ட யாரு கேட்குறான்? நம்மள உள்ளவங்க என்ன செய்றாங்க? கேட்க வைக்கிறான். யாரு? இப்லீஸ். அட இப்லீஸ் தானே அந்த கேள்வியை முதலாவது கேட்டிருக்கணும். நீ வந்து எனக்கு ஏவவே இல்லையே, எனக்கே சுஜூது செய்ய சொன்னான்னு அவன் தான் கேட்டிருக்கணும். அவன் கேட்கல. யாரை கேட்க வச்சுக்கிறான்? அவன் சார்பாக நம்மளை கேட்க வச்சுக்கிறான். அப்ப நான் என்ன விளங்கணும்னா, இப்லீஸ் எந்த இடத்தால வருவான்னு பாருங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஏன் நீ சுஜூது செய்ய மறுத்தாய்? இத் அமர்துக், நான் உன்னை ஏவிய நேரத்தில் என்று குர்ஆன் வசனம் வருது. இத் அமர்துக்க, நான் உன்னை ஏவிய நேரத்தில் ஏன் நீ சுஜூது செய்ய மறுத்தாய் என்பது குர்ஆன் வசனம். அப்படின்னு அர்த்தம் என்ன? குர்ஆன்ல இன்னொரு இடத்துல விளங்குது. அல்லாஹ் தஆலா இப்லீஸுக்கு சேர்த்து தான் என்ன செய்திருக்கிறான்? ஏவி இருக்கிறான். உனக்கு ஏவிய நேரத்தில் நீ ஏன் சுஜூது செய்யவில்லை? இதை வச்சு இன்னொரு குரூப்பா அல்லாஹ் தஆலா சைத்தான் என்ன செஞ்சான்? வழி கெடுத்தான். எப்படி வழி கெடுத்தான்? சூஃபி குரூப்புகளை, இப்னு அரபி போன்றவர்களை என்ன சொன்னா, இந்த உலகத்திலேயே ஒரிஜினல் தௌஹீத்வாதி இப்லீஸ் தான். ஏன் மனிதர்களுக்கு சுஜூது செய்ய மாட்டேன் அப்படின்னு அவன் சொன்னானா? யாரு? ஏலாண்டு தானே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூது எந்த ஆரம்ப செக்ஷன்லயே சைத்தான் என்ன செஞ்சுக்கிறான்? வழி எடுத்துக்கிறான். இப்னு அரபி போன்றவர்கள் உலகத்திலேயே மிக உச்சகட்டமான தௌஹீத்வாதியா யாரை சொல்றான்? இவரே, இப்லீஸ். ஏன் இப்லீஸ்? நான் மனிதர்களுக்கு சுஜூத் செய்ய மாட்டான்ட்டான் அவன். நான் கேட்குறேன், இப்லீஸ் எங்கேயாவது சொன்னானா நான் மனிதர்களுக்கு சுஜூத் செய்ய மாட்டேன்? அவ ஹலக்தஹு மின் தீன், அவனை மண்ணில் இருந்து படைச்சிக்கிறேன், களிமண்ணில் இருந்து. என்ன நெருப்பால படைச்சு, இதுதானே அவன் சொன்ன காரணம். இவன் மற்ற காரணம் சொல்லியிருக்க நிச்சயமாக அல்லாவே விளங்கப்படுத்தியிருப்பான். அல்லாவே என்ன செய்திருப்பான்? விளங்கப்படுத்தியிருப்பான். மற்ற காரணம் சொல்லவே இல்லை. ஆனா அந்த காரணத்தை யாரை சொல்ல வச்சா? மனிதர்களை சொல்ல வச்சான். இந்த காரணத்தை நீங்க சொல்லி அழிஞ்சு போங்க. அப்ப என்ன, அல்லாஹு தாலாவுடைய அந்த ஓர்டர்ல அவர் ரெண்டாவது இடத்தை பாருங்க. நான் உனக்கு ஏவிய நேரத்தில், அது ஒரு அம்சம். ரெண்டாவது, இப்லீஸ் சொன்ன காரணமே நீ அவரை களிமண்ணால படைச்சுக்கிறாய், என்னை ஹலக்தனி மின் நார், நெருப்பால படைச்சுக்கிறாய். நான் எப்படி அஸ்ஜுதுலி பஷரின், ஒரு மனிதனுக்கு எப்படி நான் சுஜூத் செய்வது? இதான் கேட்டது வார்த்தைகள்லாம். அதாவது இந்த களிமண்ணால் படைத்த ஒரு மனிதனுக்கு எப்படி நான் என்ன செய்வது? சுஜூது செய்வதுன்னா சைத்தான் என்ன செஞ்சான்? கேட்டான். இந்த சம்பவம் முடியுது. அல்லாஹு தஆலா என்னது இப்படி சுஜூது செய்யாம இருக்க என்ன நடந்தது அப்படின்றலாம் அல்லாஹ் தஆலா உனக்கு நான் இதுல என்ன இருக்கு? ஃபமால ததக்கப்பர ஃபிஹா, இதுல பெருமை அடிப்பதற்கு உனக்கு என்ன இருக்கிறது என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா முழுமையா என்ன செய்தான்? கேட்டான். அப்பையும் அல்லாஹ் தஆலா வெளியேற்றவில்லை. அங்கிருந்து என்ன செய்யல? வெளியேற்றல. எல்லாரும் வானத்தை தான் இருந்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சொர்க்கத்துல போடக்கூட சொல்றான். நீங்க நினைச்சு பாருங்க, சதி என்றா எப்படி உச்சகட்டமா இருக்க முடியும்? ஷைத்தான் உங்கள் ரெண்டு பேருக்கும் எதிரி. வணங்கிட்டா சுஜூது செய்யல இடத்தை வச்சு அல்லாஹ் தஆலா சொல்றான், இவன் உங்களுக்கு பகிரங்க ஒரு விரோதி, அதனால அவன் விஷயத்தில் கவனமாக இருங்கன்னு சொல்லித்தான் சொர்க்கத்துல போடுறான். சொர்க்கத்துல அவங்க உழைக்க தேவையில்லை, கஷ்டப்பட தேவையில்லை. ஹலால் ஹராம் இல்லை. வணங்கிட்டா சொர்க்கத்துக்கு எல்லாமே ஹலால், முழு சுதந்திரம், வணக்க வழிபாடுகள் அல்லாஹ் கட்டளையிடல. ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். எந்த பிரச்சனையும் இல்லாம வாழலாம். அங்கேயும் இப்லீஸ் வந்துக்கிறான். எந்த பிரச்சனையும் அவனுக்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்துல கொடுக்குறான். சொர்க்கத்துல கொடுத்த உடனேயே சைத்தானுக்கு தெரியும், இந்த இடத்துல நான் எப்படி வேலை செய்யணும். இந்த இடத்துல ஏன் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன எதிரி என்று சொல்லிக்கிறான். இப்ப நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அவன் எதிரியா தான் என்ன செய்வாங்க? கணக்கெடுப்பாங்க இப்லீஸ். அப்ப இப்லீஸ் ஆரம்பிக்கிறான், மானஹாக்குமா ரப்புக்குமா அன் ஹாதிஹி ஷஜரதி இல்லா அன் தகூனா மலக்கைனி அவ் தகூனா மினல் ஹாலிதீன். தடுத்ததை மறுக்கலை. என்ன சொல்லணும்? நம்ம நினைக்கிற சைத்தான் இப்லீஸ் முதலா வந்த உடனே விபச்சாரம் ஹலால் தானே, ஏன் செய்யாமிக்கிறீங்கன்னு கேட்பான்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா இப்லீஸ் முதலாவது சொல்றது விபச்சாரம் ஹராம்னு நம்மளை விட உறுதியா சொல்லும். இப்லீஸ் முதலாவது எங்கள்கிட்ட பேசுற வார்த்தை என்ன தெரியுமா? விபச்சாரம் ஹராம். நாங்க ஒரு அளவுல வழங்கும், அந்த அளவுல அத்தையும் விட ஹராம் என்றுவோம், கூட்டாளி ஆக்கிடுவோம். வழங்கிட்டானே, அடே இப்படி நம்ம உள்ளத்தால கூட்டாளி ஆக்க நம்மளுக்கு தெரியாது. அது இப்படி மறைமுகமா இருக்கிறான். நம்ம உள்ளத்தால அவனை நட்பாக்கிறோம். நம்ம என்ன ஒரு வியாபாரத்துல ஹராம் விஷயத்துல கொஞ்சம் தடுமாறும். ஹராம் என்பதை அழுத்தி சொல்றவன் யாரு? இப்லீஸ் தான். ஹராம் என்றோட நம்மளை விட அழுத்தி சொல்லுகின்றவன் இப்லீஸ். ஏன்? அவனுக்கு ஒரு டாக்கெட் இருக்கிறது, அதுக்கு பின்னால் ஒரு இலக்கு இருக்கு. அதனால அல்லாஹ் தஆலா இந்த மரத்தை நெருங்க வேணான்னு கட்டளை போட்டிருக்கிறது தானே. உடனே இப்லீஸ் அதை சொன்னான்,
தடுத்தது ஏத்துக்கண்டா இப்ளீஸ். தடுத்தது உண்மைதான், அந்த மரங்கள் எல்லாம் தடுக்க வேணான்றான், விளக்கம் கொடுத்தான். தடுத்தது ஏன் தெரியுமா உங்களுக்கு? அது தெரியாது. தடுத்தது ஏன் தெரியுமா? மானஹா குமா ரப்பு குமா, உங்கள் இறைவன் உங்களை தடுத்ததெல்லாம் நீங்க மலக்காயிருவீங்க. சாப்பிட்டீங்கன்னு சொன்னா மலக்குகளாக மாறிவிடுவீர்கள், அல்லது சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்கி விடுவீர்கள். இதனால தான் இறைவன் இதை வானா என்று சொல்லிக்கிறான் அப்படின்னா ஒரேடியா நம்ப மாட்டாங்களே. வல்லாஹி இப்ளீஸ் வகாசமஹுமா, விளங்கிட்டா, அவர்களுக்கு சத்தியம் செய்தான், அல்லாவின் மீது ஆணையாக. காசம் யாரை வச்சு இப்ளீஸ் சத்தியம் செஞ்சான்? சிறுக்கா சத்தியம் செஞ்சுப்பான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போய். அதே அவருக்கு சிறுக்கன் விளங்கிக்க, இவன் வேற வஷம்சியன்டா, விளங்கிட்டா, சூரியன் மீது சத்தியம். வகாசமஹுமா, சத்தியம் பண்ணினா, இன்னி லக்குமா லமினன் நாசி, நான் அட்வைஸ் பண்றவர்கள்ல ஒருவர் தான் என சத்தியம் பண்ணினான்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். இங்க ஏதாவது தீமையான விஷயத்தை சைத்தான் சொன்னானா? மரத்தை சாப்பிடுங்கன்னு சொன்னானா? சாப்பிடல, விளக்கத்தை கொடுத்துட்டு இப்ளீஸ் போயிட்டான். விளக்க என்ன தடுத்த ரீசன், நீங்க மலக்காயிருவீங்கன்றது, நிரந்தரமா தங்கிருவீங்கன்றது. தடுத்தது உண்மை. போனவர் என்ன செய்யும்? உள்ளத்துல என்ன சிந்தனை வரும்? தடுத்ததை மறுக்கவும் இல்லாம சாப்பிடுங்கன்னு சொல்லவும் இல்லை, விளக்கம் ஒன்று சொல்லிக்கிறா. மலக்கு திண்டு தான் பாப்பமே நினை வருமா வராதா? சாப்பிட்டு தான் பாப்பமே நினை வரும். ஏன்? நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஒன்றோ மலக்கு அல்லது சொர்க்கத்தில் நிரந்தரமா இருப்பீங்க. ஒன்றோ மலக்கு, இது பாவமான வேலையா? மலக்காகிறது பாவமா? யாரா சொல்லலாமா மலக்காகிறது பாவம்? பாவம்னு சொல்ல, சைத்தானாகிறது தான் பாவம், மலக்காகிறது பாவம் இல்லை. சொர்க்கத்தில் நிரந்தரமா தங்குறது தான் அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய ஆர்வம் ஊட்டுறான். ஹாலிதீன ஃபீஹா, சொர்க்கத்தில் அவர்கள் நிரந்தரமாக தங்குவார்கள் அப்படின்னு. நம்ம நரகத்தில் நிரந்தரமா தங்குறத பயந்து சொர்க்கத்தில் நிரந்தரமா தங்குறது தான் ஆசைப்பட வேணும். உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆசைப்பட்டார், ஃபஅக்கலா மின்ஹா, சாப்பிட்டார். ஃபபதத் லஹுமா சவ்ஆத்துஹுமா, அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு போறான். சாப்பிட்ட உடனேயே அல்லாஹ் சொல்ற ஃபதல்லாஹுமா அலா குரூரின், ஒரு ஏமாற்றத்தை அவர்களுக்கு அறிவித்து கொடுத்தான். ஒரு ஏமாற்றத்தை அவர்களுக்கு அவன் அறிவித்து கொடுத்தான். நம்பினாங்க, ஏமாந்து போனான். சொன்ன சாப்பிட்ட பிறகுதான் விளங்குது நம்ம மலக்காகவும் இல்லை, சொர்க்கத்தில் இந்த நிரந்தரம் அல்ல, தற்காலிகம் இல்லாம போயிடும் என்றது சாப்பிட்ட பின்னால்தான் அவர்களுக்கு. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுக்கு நான் சொல்லலையா? அலம் அகுல்லக்குமா, உங்களுக்கு சொல்லலையா? சைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? இதை சாப்பிட வேண்டாம் என்று சொல்லவில்லையான்னு கேட்டான். என்ன சொல்ல சொன்னா? சைத்தான் அதை இல்லைன்னு சொல்லவும் இல்லையே, சைத்தான் அதை இல்லை என்று சொல்லவும் இல்லை. ஆரம்பம் நீங்க நினைச்சு பாருங்க, முதல் மனிதன் தன் கண் முன்னால சுஜூது செய்ய மறுத்த இப்ளீஸுக்கு வழிபடக்கூடிய அளவுக்கு மாறினார் என்று சொன்னால் நாங்கெல்லாம் எவ்வளவு நெருக்கமாக இருப்போம் என்றதை புரிஞ்சு கொள்ளணும். ஒவ்வொரு அம்சத்திலும் சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுகின்ற செக்ஷனை இஸ்லாம் இணைத்ததற்கான ரீசன் அதுதான். ஒவ்வொரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சைத்தான் மனிதனுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் கூட்டு சேர்கிறான், ஒவ்வொரு காரியங்களிலும் கூட்டு சேர்கிறான். ஒரே ஒரு ஹராம் சொர்க்கத்தில் இருந்தது. என்ன ஹராம்? இந்த பழத்தை தின்னாத என்ற ஒரு ஹராம் தான். அவ்வளவே விட்டுட்டு சைத்தான் எதுக்கு ஐடியா கொடுத்தான்? பழத்தை பத்தி ஒரு அந்த இடத்து அதான் மரத்தை பத்தி ஒரு விளக்கத்தை, பழம் இல்ல மரத்தை பத்தி ஒரு விளக்கத்தை என்ன செஞ்சிட்டான்? சைத்தான் கொடுத்தான். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா இஹ்பிது மின்ஹா, அத்தனை பேரை இங்கிருந்து போய் விடுங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், இப்ளீஸ், மூணு பேரும் இறங்கிட்டான். இப்ளீஸுக்கு சொன்னா ஃபஹ்ருஜு மின்ஹா ஃபஇன்னக ரஜீம், இங்கிருந்து போய்விடு, நீ சபிக்கப்பட்டவன். அப்ப இப்ளீஸ் என்ன சொன்னான்? ஃபபிமா அஹ்வைதனி, என்னை நீ வழி தவற செய்ததன் காரணமாக நீ என்ன வழி தவற செய்து விட்டாய். சொல்றா இன்னொரு இடத்துல, ஃபபிஇஸ்ஸதிக லஉக்வியன்னஹும் அஜ்மஈன், உனது கண்ணியத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், அத்தனை பேரை நான் வழிகெடுப்பேன். உலகத்தில் இப்படி ஒரு சவால் படைத்தவனுக்கு முன்னால் விட்டு சென்றவன் யாரு? இப்ளீஸ். ஆற்றல் இல்லாம, இறைவன் ஒரு ஆற்றல் கொடுத்து இல்லாம விடலாமா? ஃபபிஇஸ்ஸதிக் லஉக்வியன்னஹும் அஜ்மஈன், உனது கண்ணியத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், அவர்களில் அனைவரையும் நான் வழிகெடுப்பேன். இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லஸீன், உனக்கண்டே வாழுகின்ற அடியார்களை தவிர அப்படின்னு அவனே சொன்னான். அவனுக்கு தெரியாது. நான் கேட்கிறேன், வழி கெடுக்கிறவன் அவனுக்கே நொலஜி தெரியும் யார் தப்புவாங்க, யார் தப்புவாங்க. இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லஸீன், இஹ்லாஸாக வாழுகின்ற அடியார், உனக்கு என்று வாழுகின்ற அடியார்களை தவிர மற்ற அனைவரையும் நான் வழிகெடுப்பேன். இன்னொருத்த சொன்னான், லா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன், அதிகமானவர்களை உனக்கு நன்றி உள்ளவர்களாக நீ காண மாட்டாய். அல்லாஹ்ட்ட சாபம் விடுகிறான், அல்லாஹ்விடத்தில் சவால் விடுகிறான்னா, நீங்க எடுத்து பாருங்க சிந்தனைக்கு,
உலகத்தில் இப்படி ஒரு சவாலை யார் விட்டிருக்கலாம்? படைத்தவனிடத்தில் சவால் விடுவதை தவிர ஒரு பெரிய சவால் ஒன்று இருக்குமா? அப்படி பெரிய ஒரு சவாலை என்ன செய்யறான் இப்லீஸ் அல்லாஹ்ட்ட விடுகிறான். விட்டு விட்டு அவகாசம் கேட்கிறான். என்னது? அதாவது இறைவா, என்னை இலா யா ரப்பி அஹிர்னி இலா யௌமி யுபாசுன், என்னை பிற்படுத்தி அவர்கள் எப்பொழுது எழுப்பப்படுவார்களோ அந்த நாள் வரும் வரைக்கும் எனக்கு அவகாசம் தான். இந்த நாள் வரும் வரைக்கும் எனக்கு அவகாசம் தான். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அதாவது எல்லா விஷயத்திலும் சிபத்து, நல்ல சிபத்துக்கள் அல்லாஹ் என்ன செய்வான்? மேலானவனாக தான் இருப்பான். சவால் கேட்டவற்ற சவாலுக்கு அனுமதி கொடுக்கலன்னா அல்லாஹ் தஆலா கண்ணியத்தில் உயர்ந்தவனா இல்லையா? ஏத்துக்கண்ண சவாலை டைமை கொடுத்தான். அல்ல டைமை கொடுத்தான். ஆனா ஒரு விஷயம், அல்லாஹ்வே இப்லீஸ் இடத்துல என்ன சொல்றான்? நீ எத்தனை பேரை வழிகெடுத்தாலும் என்னையே வணங்குகின்றவர்கள் அவனுக்கு என்ன செய்யலாது? வழிகெடுக்க இயலாது. அவங்க கொஞ்சம் பேர், அவர்கள் கொஞ்சம் பேர் என்று இப்லீஸ் சொல்றான். நான் கேட்கிறேன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்திருக்கிறாரு, அஜ்மாயின் அந்த அதாவது படைக்கப்பட்டிருக்கிற அனைவரையும் வழிகெடுப்பேன் சவால் விடுகின்ற நேரத்தில் அவன் மறுமை நாள் வரைக்கும் டைம் கேட்கிறான்டா. டோட்டல் படைப்பை நான் வழிகெடுப்பேன் என்று என்ன செய்யறான்? கையில எடுக்கிறான் என்றால் அத்தனை பேரை பற்றிய முழுமையான சிந்தனை தனக்கு கையில எடுக்கிறான். அத்தனை பேரை வழிகெடுப்பேன் என்று சொல்றான்டா. அவனோட முழு அறிவும் தான் அதுக்கான காரணம். முழு அறிவும் காரணம். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய பரம்பரையினரை நாம் சங்கைப்படுத்தினோம், கண்ணியப்படுத்தினோம் அப்படின்னு சொல்றான்ல. இப்ப நீங்க விளங்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் இருக்கு. என்ன? ஆதமுடைய பரம்பரையினே நாம் கண்ணியப்படுத்தினோம். வலக்கது கர்ரம்னா பனி ஆதம். எப்படி கண்ணியப்படுத்தினோம்? மலக்குமார்களை சுஜூது செய்ய வச்சு, மலக்குமார்களை சுஜூது செய்ய வைத்து. இப்லீஸை இறைவன் சபித்த ஒரே காரணம் மனிதர்களுக்கு சுஜூது செய்யவில்லை என்பது. நம்மளுக்கு இந்த மனித சமுதாயத்துடைய ஆரம்ப படைப்பான ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிரம்பணியவில்லை என்பதனால தான் அல்லாஹ் கோபித்துக் கொண்டான். அப்ப யாரை கண்ணியப்படுத்தினான்? எங்களை என்ன செஞ்சான்? அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தினான். அவர்களை நாம் கண்ணியப்படுத்தினோம். தரையிலும் கடலிலும் அவர்களை நாம் சுமந்தோம் என்றால் வஹமல்நாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர், அவர்களை தரையிலும் கடலிலும் நாம் சுமந்தோம். எதுக்காக சுமந்தோம்? அவர்களை கண்ணியப்படுத்தியதன் காரணமாக சுமந்தோம். டோட்டல் கண்ணியத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்து இப்லீஸை கேவலப்படுத்தி அவனை சபித்து அல்லாஹ் தஆலா வெளியேற்றிய பின்னால் அல்லாஹ்விடத்துல சவால் விடுறான், நீ யாரை கண்ணியப்படுத்தினாயோ அவங்க கேவலமானவங்க நான் நிரூபிப்பேன். அவர்கள் கேவலமானவர்கள், அனைவரை நான் என்ன செய்வேன்? வழிகெடுப்பேன். அதுல அல்லாஹ் குர்ஆன்ல அவனோட வார்த்தைகள் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். வல உதில்லன்னஹும் வல உமன்னியன்னஹும் வல ஆமுரன்னஹும் ஃபல யுகையிருன்ன ஹல்கல்லாஹ் வல ஆமுரன்னஹும் அதாவது ஃபல யுகையிருன்ன ஹல்கல்லாஹ். அதான் ஆரம்பம் அப்படின்னா வல உதில்லன்னஹும் வல உமன்னியன்னஹும் வல ஆமுரன்னஹும் ஃபல யுபத்திகுன்ன ஆதானல் அன்ஆமி வல ஆமுரன்னஹும் ஃபல யுகையிருன்ன ஹல்கல்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான் சைத்தான் சொன்ன வார்த்தையை. எப்படி? வல உதில்லன்னஹும், அவர்களை நான் வழி தவறச் செய்வேன். வல உமன்னியன்னஹும், நிறைய ஆசைகளை ஊற்றுவேன். வல ஆமுரன்னஹும், அவர்களுக்கு நான் கட்டளையிடுவேன். ஃபல யுபத்திகுன்ன ஆதானல் அன்ஆம், மிருகங்களுடைய காதுகளை அறுக்க நான் அவர்களுக்கு கட்டளையிடுவேன். மிருகங்களுடைய காதுகளை அறுக்க நான் அவர்களுக்கு கட்டளையிடுவேன். வல ஆமுரன்னஹும், அவர்களுக்கு நான் கட்டளையிடுவேன். ஃபல யுகையிருன்ன ஹல்கல்லாஹ், நீ படைச்ச சிஸ்டத்தை அவர்கள் மாற்றுவார்கள். நீ படைத்திருக்கிற இந்த உலகத்தை சிஸ்டத்தை ஹல்க், இந்த ஹல்கை படைப்பு அனைத்தையும் அவர்கள் மாற்றுவார்கள். நான் ஆர்டர் போட்டு அவர்கள் மாற்றுவார்கள் என்றாங்க அந்த இப்லீஸ். நான் ஆர்டர் போடுவேன், அவர்கள் மாற்றுவார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் இப்லீஸ் சொல்லுகிறான், அல்லாஹ் எங்களை சங்கைப்படுத்தி சைட்ல மனிதர்களை கண்ணியப்படுத்தி இப்லீஸுக்கு சபித்திருக்கிறான். இப்லீஸ் சொல்ற வார்த்தை என்னன்னு சொன்னால், நீ கண்ணியப்படுத்திக்கிறாய், நான் சொல்றதை அவர்கள் கேட்பார்கள். அதுல மிக முக்கியமான ஒன்று வல ஆமுரன்னஹும், அவர்களை நான் ஏவுவேன். ஃபல யுகையிருன்ன ஹல்கல்லாஹ், அல்லாஹ்வுடைய படைப்பை அவர்கள் மாற்றுவார்கள். அல்லாஹ் தஆலா பின்னால கடைசில சொல்றான் என்ன தெரியுமா? யஇதுஹும் வ யுமன்னிஹிம் வமா யஇதுஹுமு ஷைத்தானு இல்லா குரூரா. யஇதுஹும், அவர்களுக்கு அவன் வாக்களிக்கிறான், இப்லீஸ் வாக்களிக்கிறான். வ யுமன்னிஹிம், நிறைய ஆசைகளை கொடுக்கிறான். நிச்சயமாக இப்லீஸ் அவர்களுக்கு அளிக்கின்ற வாக்குகள் எல்லாம் ஏமாற்றமானவைகள் தான், ஏமாற்றமானவைகள் தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு பிறகுதான் உலகத்துக்கு அவன் இறங்கினான். இவ்வளவு பெரிய சவாலுக்கு பிறகுதான் இறங்கினான். ரப்புல் ஆலமீனுக்கு சவாலை விட்டு தான் அவன் இறங்கிக்கிறான். இந்த சவாலை
நீங்க நினைக்கிறீங்களா அவன் சும்மா விட்டுட்டு பேத்துருவான்னு சொல்லி? ஏன்னா அவனுக்கு இப்ப கன்ஃபார்மாக தெரியும் நான் ஒரு நரகவாதி, அவன் ஒரு நரகவாதி. அவன் சொர்க்கத் இறைவனுடைய ரஹமத்தை விட்டு தூரமாகி விட்டான். இறைவனை விட்டு அவன் தூரமாகி விட்டான். நிச்சயமா நான் நரகத்தான் போறேன், என் பரம்பரையே என்ன செய்ய போகுது, அதுக்குத்தான் போக போகுதுன்னு அவனுக்கு தெரியும். நம்மளுக்கு கேள்வி வந்துடப்படாது, அது எப்படி இப்ளீஸ் செஞ்ச குற்றத்துக்கு பரம்பரை நம்ம சைத்தானுக்கு சார்பாக பேசுகிற லெவலுக்கு வந்துடப்படாது. விளங்கிட்டா? சைத்தானை எல்லாம் அப்படி அல்லாஹு தாலா ஒரு சுன்னத்தை அவனில் வச்சுக்கிறான். முழுமையாக அவனை பற்றிய செய்திகள்லாம் எங்களுக்கு என்ன செய்யலை, சொல்லவில்லை. ஏன் மலக்குமார்களோட சேர்த்து வைத்திருந்தான் நம்ம கற்பனை பண்ணலுமா? இயலாது. ஆனால் அதுக்கான பின்னணி காரணங்கள் இருக்கின்றன. அப்போ இவன் மறுமை நாள் வரைக்கும் நான் டோட்டலியாக அனைவரையும் வழிகெடுப்பேன் சாபத்தோடு இந்த உலகத்துக்கு இறங்கினான்டா, அவன் டோட்டல் எய்மும் அவன் கோல் அவன் மிஷன் எல்லாமே என்ன, வழிகெடுக்கின்றது தான். சிஸ்டம் எல்லாம் அதுக்காக வேண்டி தான் அவன் என்ன செய்வான், இந்த உலகத்தில் பாடுபட போகிறான். அப்போ அவன் டோட்டலியாக திட்டமிட்டு அதுக்கான முறையில் செய்கிறான். அல்லாஹ் என்ன செய்கிறான், மனிதர்களை நான் காப்பாற்ற வேண்டும். விளங்கணும் போராட்டத்தை, மனிதர்களை நான் காப்பாற்ற வேண்டும், மனிதர்களுக்கு கொடுத்த சங்கையை வைக்க வேண்டும். சைத்தானுக்கு அவகாசம் கொடுத்து மனிதர்களை சங்க வைக்கும். நபிமார்களை அனுப்பினான் அல்லாஹு தாலா. நபிமார்கள் அனுப்பினா ஏன், இப்லீசுடைய இந்த போராட்டத்துக்கு இருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக லட்சக்கணக்கான நபிமார்களை அல்லாஹு தாலா அனுப்புகிறான். வேதங்களை அவருடைய கையில கொடுக்கிறான். மக்களுக்கு பிரச்சாரம் செய்கின்ற மொழியில் அந்த வேதத்தை இறக்குகிறான். அந்த நபிமார்களை பிரச்சாரம் செய்ய வைக்கிறான். அவர்களை சைத்தானை விட்டு காப்பாத்தி மஅசூம், பெரும் பாவத்துக்கு அப்பாற்பட்டவர்கள், அவங்கள சைத்தான் விளையாட இயலாது என்ற ஒரு கேரண்டி அவர்களுக்கு கொடுத்து அல்லாஹ்வாக அவர்களை காப்பாற்றி எங்களுக்கு வழிகாட்ட அனுப்பி இருக்கிறான். இல்லைண்டா நபிமார்களை என்ன செஞ்சிருப்பான், அந்த மாசூம் என்ற பட்டியல் இல்லையேண்டா நல்லவர்கள் என்று நம்பப்படுகின்றவர்களில் கெட்டவர்களை நம்ம வச்சுக்கிறோமா இல்லையா? அவுளியா மாதிரி நம்ம வழியின மாதிரி நினைக்கிறோம் அவர் கெட்டவராக இருக்கிறாரு. நான் நபிமார்கள் அப்படி யாருமே இல்லை. நபி என்றால் நல்லவர் தான், நம்புங்க என்ற லெவலுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், இறக்கினான். ஆனா இப்லீஸ் என்ன செஞ்சா, நபியை மாற்ற இயலாது, நபியை நம்புறத மாற்றுவோம் என்பதற்காக நபியை பற்றி அல்லாஹ் மலக்கை இறக்கிக்கலாம் தானே. பாருங்க இப்லீஸ்ட கேள்விகளை நீங்க பார்க்கணும். என்னடா அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கை இறக்கிக்கலாம் தானே, நபி இல்லைன்னு வாதாட மாட்டான். முதலாவது மலக்கை இறக்கிக்கலாம் தானே, அப்படி செஞ்சுக்கலாம். நம்புறவன்ட்டு அப்படித்தான் பேசுவான், நம்பாதவன்ட்ட இன்னொரு மாதிரி பேசுவான். இப்படி இறங்கி அந்த நாள் தொடக்கம் இப்ப இன்றைய நாள் வரைக்கும் போராட்டம் செய்து கொண்டிருப்பது இப்லீஸ். நாம் இறைவனது அந்த கண்ணியத்தின் பக்கம் இணைய போகிறோமா, இப்லீஸுடைய கேவலமான சவாலின் பக்கம் இணைய போகிறோமா? இதான் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம இப்லீஸுடைய ஒரு கட்டளையில ஒரு பாவத்துக்கு வழிபட்டோம் என்று சொன்னால் நாம் இறைவன் விஷயத்தில் ஒரு பெரிய தவறு விடுகிறோம். எது, நான் உன்னை கண்ணியப்படுத்தினேன், நீ அவனோட போய் சேர்ந்துட்டாய். உன்னை நான் சங்கைப்படுத்தினா, உனக்காக வேண்டிதான் அவனையே சபிச்சு, நீ எந்த லிஸ்ட்ல இருக்கிறாய், இப்ப அந்த பகுதியில் இருக்கிறாயே என்கின்ற ஒரு இடத்துக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம், போகிறோம். அதனாலதான் இறைவனுடைய கோபம் எங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இறைவனுடைய கோபம் பாவத்தோடு இணைவதற்கு, சாபத்தோடு இணைவதற்கு எல்லாம் காரணம் என்ன, இதுதான் காரணம். இது இரண்டாவது கட்டமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பகையை. இதுல மூன்றாவது ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், ஒரு கேள்வி வரலாம், நம்ம காலம் ஃபுல்லா தொழாதவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் அல்லாஹ் தஆலா என்ன செய்யல, நிரந்தர நரகம் வந்து சபிக்கல. காலம் ஃபுல்லா சுஜூது செய்யாதவங்க இருக்கிறாங்க, இந்த மாதிரி யோசிக்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மரத்தை நெருங்கினாரு, ஒரு மரத்தை தான் நெருங்கினாரு, சொர்க்கத்தோட்டு அல்லாஹ் தஆலா அனுப்பினான். காலம் ஃபுல்லா ஹராமையே தின்று கொண்டிருக்கக்கூடியவங்க நம்மள இருக்கிறார்கள், ஆனா அவர்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், மன்னிக்கிறான். இது என்ன காரணம்? இந்த இடத்துல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு அல்லாஹ் நிஅமத்தை கூட வழங்கி இருக்கிறானோ தண்டனையை அவருக்கு அவசரப்படுத்துவான். இது புரிஞ்சுக்கிறோம். தண்டனையை, சோதனை அவசரப்படுத்துவான். அறிவு இல்லாதவன் தவறு செய்கின்ற பொழுது அவனுக்கு அவகாசம் கொடுக்கும் அல்லாஹ். அறிவு உள்ளவன் தவறு செய்கின்ற பொழுது அவகாசத்தை சுருக்கிறான். கட்டாயம் நாம் படிக்க வேண்டிய ஒரு தலைப்பு தான் சுன்னத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய சுன்னத், பின்பற்ற இயலாது நிர்வாகம், அல்லாஹ்வுடைய நிர்வாகம். அல்லாஹ்வுடைய நிர்வாகத்தில் நீங்கள் எந்த மாற்றத்தையும் காண மாட்டீர்கள், எந்த மாற்றத்தையும் காண மாட்டீர்கள். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வாரு. மறுமை நாள் என்றீங்களே, கொண்டு வாங்க என்று மக்கத்தை ஒவ்வொரு நபிமார்கள்ட்டையும் ஒவ்வொரு காவிர்களும் என்ன செஞ்சாங்க, கேட்டார். மறுமை நாள் கொண்டு வாங்க. இப்போ நான் கேட்குறேன், நம்மளோட பொக்கெட்டில் ஒரு 10,000 ரியால் இருந்தால் காட்டு அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். நம்மளோட பொக்கெட்டில் 10,000 ரியால் இருக்கு. மனுஷன் என்ன செய்வான், காட்டுனா என்ன செய்வாய் அப்படின்னு ஒரு திருப்பி கேட்பான். அடுத்து என்ன, இந்த காட்டிடுவான். ஏன், தன்னிட்ட இருந்ததுக்கு ஒருத்தன் சவால் விட்டான்டா அதை அவசரமாக காட்டுறது தான் மனிதன்ற ஒரு பழக்கம். நம்மளோட புள்ள வந்து வாப்பா நீ உண்மையால் அளந்து எனக்கு அரைக்கு வாப்பான்னு என்ன செய்யும், அடுத்த செகண்ட் என்ன செஞ்சுருக்கோம், அரை போட்டுரு. நம்மளுக்கு ஏழாது.
ஏழுமானத்தை எனக்கு சொல்லிட்டீங்கன்னா நம்ம திருப்பி கேட்கத்தான் செய்வோம். இதே கேள்வி தானே கேட்டாங்க, நீ சொல்றது உண்மையாக தான் மறுமை நாளை கொண்டு வாண்டு. அல்லாஹ் சொன்னான், நபியை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கேட்கின்ற மறுமை நாளும் அந்த அழிவும் எனது கையில் இருந்தா, உங்களோட கையில் இருந்தா நாளைக்கே விஷயம் முடிஞ்சிக்கும்னு சொல்லுங்க. மறுமை நாள் வந்திருக்கும் என்று சொல்லுங்கள். குதியல் அம்ர், கேட்கிற மறுமை நாளும் அதாவும் எனது கையில் இருந்தால், நபிமார்களோட கையில் இருந்தால் எப்பயோ மறுமை நாள் வந்து முடிஞ்சிருக்கும். அது இருப்பது இறைவனது கையில், அவன் உரிய நேரத்தில் தான் அதை கொண்டு வருவான். யாரும் கத்துறதுக்கு கூப்பாறு போடுறதுக்கெல்லாம் இறைவன் அடுத்த நாளே கொண்டு வந்து காட்டிட மாட்டான். அது இறைவனுடைய சுன்னா, இறைவனது சுன்னாவில் ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து. இப்படி இறைவனுக்கென சில சுன்னாக்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அதுல ஒன்றுதான், யாரு நியமத்தில் நெருக்கமாக இருக்கிறார்களோ, நியமத்தில் யார் நெருக்கமாக இருப்பா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இறைவன் சொல்றான், தனது கரத்தால் படைத்தேன், முதல் மனிதனாக கொடுத்தேன், அவருக்கு பிறப்பு ஒன்று இருக்கவில்லை, சொர்க்கத்தில் வச்சு கண்ணியப்படுத்தினான். இவ்வளவு கண்ணியப்படுத்தின ஒரு பாவம் செஞ்ச உடனே இறைவனுடைய கோபம் அதிகமாக இருக்கும், இறைவனது கோபம் அதிகமாக இருக்கும். அதனால நியமத் எங்களிலே உள்ள ஒவ்வொருவரும் இதை யோசிக்கணும். உங்களுக்கு அல்லாஹ் பொருளாதார நியமத்தை தந்திருக்கலாம், பொருளாதார நியமத்தை தந்த பின்னால நம்ம அதுல ஒரு செய்யணும். பொருளாதார நியமத்து இருக்குது, நம்ம யார்கிட்டையும் யாசகம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கும் களவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கும் துரோகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதுல போய் களவெடுத்தவன் சொன்னான், அடே பொருளாதார களவுல பொருளாதாரத்தை வச்சுக்கணும் களவெடுத்தானே, அவனிடத்துல கோபம், இறைவனுடைய கோபம் அவசரமாக வரும். நல்ல மார்க்க அறிவை கொடுத்திருக்கான் அல்லாஹ், அல்லாஹ் குர்ஆன் ஓதுறான், அவனே ரசிக்கின்ற அளவுல அல்லாஹ் குர்ஆன் ஆற்றலை கொடுத்திருக்கான், மார்க்க விளக்கங்களை கொடுத்திருக்கான். இவன் தொழாம நோன்பு பிடிக்காம இருந்து கொண்டிருந்தான்டா, விளக்கம் இல்லாமல் வணங்காம இருக்கிறானே, அவனை அல்லாஹு தாலா மன்னித்து கோபப்படுகின்றது வேகமும் இதுவும் வித்தியாசமா இருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய அருளை பெற்றவர். இந்த ஒரு தடையை நீங்க அதனால் அல்லாஹு தாலா சொர்க்கத்தை விட்டு என்ன செஞ்சான், வெளியேற்றினான். இப்லீஸ் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்துல இறைவன் வச்சுக்கிட்டு இருந்தான், அதனால ஒரு சுஜூதின் மேல அல்லாஹு தாலா என்ன செஞ்சான், சபித்தான். அப்போ உங்கள்கிட்ட நீங்க அளந்து பார்த்து கொள்ளுங்கள், எவ்வளவு நியமத்துக்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். எங்களுக்கு ஸ்பெஷாலிட்டியா அல்லாஹ் சில நியமத்துக்களை தந்திருப்பான். அதுல நம்ம குற்றம் பண்ணுவீங்களே, தவறு விட்டம் பண்ணுவீங்களே, அவசரமாக மற்றவரை விட எங்களுக்கு அவமானம் வந்துடும். மற்றவங்க என்ன பாவம் இல்லாம செய்வாங்க, ஒரு பேச்சு மக்கள் பேச மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு சின்ன விஷயமே என்ன செஞ்சிடும், பப்ளிக்கான ஒரு தண்டனையாக எங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அன்புள்ள இந்த விளக்கத்தோடு இப்லீஸ் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நாளிலிருந்து மக்களை சதிவலை பின்னுகின்ற வேலைகளையே இப்லீஸ் என்ன செய்யறான், செஞ்சு கொண்டிருக்கிறான். நபிமார்கள் அற்புதம் என்று காட்டினால் ஷைத்தான் சூனியம் என்ற ஒன்று என்ன செய்வான், வச்சிருவான். அற்புதம் சூனியம், நபி என்று வந்தா சூனியக்காரன் என்ற ஒரு பட்டியல் என்ன செஞ்சிருவான், அன்னைக்கு போட்டுருவான். எப்படியோ எந்தெந்த ரூட்டெல்லாம் உருவாக்கப்படுதோ அந்தந்த ரூட்டுக்கெல்லாம் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இப்லீஸ் என்ன செய்வான், இதுவும் அது ஒன்றுதான் அந்த மாதிரி என்ன செஞ்சிருவான், கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய எல்லா சதிவலைகளையும் இப்லீஸ் என்ன செஞ்சான், செய்தான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்பொழுது நாங்கள் சில விஷயங்கள், அதாவது இப்லீஸுடைய சதிகள் என்ற வசனம் குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்லீஸுடைய டோட்டல் செயல்பாட்டுக்கும் அல்லாஹ் தஆலா சொல்றது கைது. கைது என்ற சொல், கைது என்றால் சதி, கைது என்றால் சதி என்ற அர்த்தம். இப்லீஸ் டோட்டலாக சதி செய்யாம இப்லீஸுக்கு எங்களை வழிகெடுக்கிறார். நேரடியாக வந்தாலும் என்ன செய்யலாது, வழிகெடுக்க இயலாது. சதி என்ற ஒன்றை செய்துதான் இப்லீஸ் என்ன செய்வான், அனைவரையும் வழிதவர செய்வான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்ன கைத ஷைத்தானி கான தஈஃபா, ஷைத்தானுடைய சதி மிகவும் பலகீனமானது. ஷைத்தானுடைய சதி மிகவும் பலகீனமானது. புதுசா ரிசர்ச் ஒன்று பண்ணாங்க. இந்த புதுசா நடக்கிற ரிசர்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமா புதுசா ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணாங்க. ஷைத்தானுடைய சதி பவரானதா, பெண்களுடைய சதி பவரானதா? இப்போ அது ரிசர்ச் எல்லாம் முடிஞ்சு இப்போ புதுசா இப்படி ஒரு ரிசர்ச். அதுக்கு என்ன காரணம்னா குர்ஆன்ல ஒரு வசனம் வருது, என்னது, இன்ன கைத குன்ன அதீம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துற மேட்டர்ல அந்த பெண்களெல்லாம் வந்து கையை வெட்டிக்கிறாங்களே, அதெல்லாம் நடக்குதானே. அப்போ அந்த அந்த அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து ஒரு வழிகெடுக்கிறதுக்கு தேவையான ஒரு பெண்மணி விபச்சாரத்துக்கு அழைக்கிறாரு. அந்த நேரத்தில் சொல்லப்படுற குர்ஆன் வசனம் என்னன்னு சொல்ல வரக்கூடிய வார்த்தை, உங்களது சதி இருக்கிறதே அது மகத்தான சதி, மிக பவர்ஃபுல்லான சதி என்று குர்ஆன்ல வருது. ஷைத்தான சதியை பற்றி வரக்கூட இன்ன கைத ஷைத்தானி காணலா இவா, ஷைத்தானுடைய சதி மிகவும் பலகீனமானது. அப்போ புதுசாக ஒரு ஆள் வந்து ரிசர்ச் பண்ணி போட்டுக்கிறாரு, ஷைத்தானுடைய சதியை விட பெண்களுடைய சதி போல். இந்த ரிசர்ச் தேவையான கேட்குறேன், இதில் ஷைத்தாண்ட சதி இருக்குது. எதில், இந்த மெட்டரில்
சைத்தானுடைய சதி, தண்ட சதியை விட ஒரு பெண்ணுடைய சதி வந்து பவராக கொண்டு பெண்ணை தூண்டுறது யாரு நான் கேட்கிறேன்? சைத்தான். அப்ப இந்த வசனத்தை நம்ம எப்படி விளங்கணும்? சைத்தான் தனது மேக்சிமம் சதியை பெண்களோட என்ன செய்யறான்? யூஸ் பண்ணுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்னது? லிக்குல்லி உம்மத்தின் ஃபித்னா, ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஃபித்னா இருக்கு. ஃபித்னத்து உம்மத்தி அல்மால், எனது உம்மத்தின் ஃபித்னா என்னது? சொத்து என்னாங்க. அப்ப சொத்து பவர்ஃபுல்லா இல்லையா? ஒரு ஃபித்னால சொத்து பவர்ஃபுல். அதே போல இந்த உம்மத்துக்கு நான் பயப்படுவதெல்லாம் என்னது? ஃபித்னத்துன் நிசா, நிசா பெண்களுடைய ஃபித்னாவை நான் என்ன செய்கிறேன்? பயப்படுகின்ற சொல்லாங்க சொன்னா. அப்ப இன்ன கைத குன்னா அதையும் உங்களது சதி மகத்தானது அப்படி என்று சொன்னால் சைத்தான் கூடுதலாக வழிகெடுக்கிறதுக்கு யூஸ் பண்ற சதி ரூட் என்ன? பெண்கள் என்று அர்த்தம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன செஞ்சான்? அப்ளை பண்ணி பார்த்தான். அதோட அர்த்தம் இதை கொண்டு போய் ரிசர்ச் பண்ணி எப்படி முடிவெடுத்து விட்டாங்கடா, சைத்தானுடைய சதி வந்து கொஞ்சம் பவர்ஃபுல் குறவு, பெண்களுடைய ஆய்வா வெளியே போட்டிக்கிறான். வணங்கிட்டா அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலைஹி. அவன் நினைச்சு பாருங்க, குர்ஆனை வச்சு ரிசர்ச் பண்ணி அவனே ரிசல்ட் கொடுக்க சொல்ற, நம்மளோட சதியை வீக்கா மக்களுக்கு காட்டு, எங்களோட சதியை வீக்கா காட்டி விடு அப்படி என்று சொல்லி காட்டு. அப்ப அதுல இருந்து என்ன நினைப்பான்? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்றதை விட அவுது பில்லாஹி மினன் நிசான்றுவாங்க. ஏன்? அவன் தானே பவர்ஃபுல். அப்ப இப்படி ஒரு சதி வலை என்ன செய்யறான்? சைத்தான் செய்வதை பார்க்கிறோம். இப்ப கைத் என்ற சொல்லை சைத்தான் என்ன செய்கிறான்? யூஸ் பண்ணுகிறான். நான் சில இடங்களில் விரிவா பேத்துறேன், வணங்கிட்டா நிறைய சொல்ல வேண்டி இருக்குது. அதாவது சைத்தானுடைய சதி வலைன்னு யூஸ் பண்றேன். அதுல சைத்தானுடைய சதி வலையில் முதல் அம்சம் நிறைய நான் ஓண்டா படிப்படியாக ஒரு அம்சமாக, முதலாவது அம்சமாக நம்ம விளங்கிக்கொள்ளணும் என்று சொன்னால், இப்ப நாங்க மற்றவர்களை வழிகெடுக்கிறது இங்க பார்க்கல. இஸ்லாத்துக்கு வெளியிக்கிறாங்களே, குஃபுர்ல ஷிர்க்ல அங்க இருக்கிறாங்களே, அதை நான் இதுக்குள்ள எடுக்கல. ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்று மார்க்கத்தை விளங்கி கொண்டிருக்கிறோமே, இந்த பட்டியலை தான் வாருகிறேன். முதல் அம்சம் என்ன செய்வான்னு சொன்னால், ஒன்றை வைத்து சைத்தான் இன்னொரு பக்கம் போகாமல் திருப்தியை தருவான். இது சைத்தானுடைய சதிகள் உண்டு. கைது லிஸ்ட்ல முதலாவது அம்சம், ஒன்றை வைத்து அதுல நல்ல திருப்தியை தந்து இன்னொரு செக்ஷனை உங்கள்கிட்ட அப்படி குறைச்சி புறக்கணிக்க செஞ்சிருவான். உதாரணமாக சிலரை நீங்க பாருங்க, வணக்க வழிபாடுகள் என்ன இபாதத் என்று சொன்னா அப்படி பெர்ஃபெக்டா இருப்பாங்க. தஹஜ்ஜத்துக்கு எழும்பிடுவாங்க, சுன்னத்து முன்பின் சுன்னத்துக்களை நிறைய தொழுவாங்க, திக்ருகள் அவுராதுகளில் நிறைய சரியாக இருப்பாங்க, இதெல்லாம் சரியாக இருப்பாங்க, குர்ஆன் ஓதுவாங்க. அதில் அப்போ சைத்தான் ஒரு ஆத்ம திருப்தியை கொடுத்துருப்பான். ஆத்ம திருப்தியை கொடுத்து அதில் கையடிக்கவே மாட்டான் சைத்தான். அதான் இப்லீஸ்ட ஒரு சிஸ்டங்கள் ஒன்று நான் சொல்ல வரேன். அதில் கையடிக்கவே மாட்டான். அவனை அப்படியே வச்சிருவான். இவனை வழிகெடுக்கிற ரூட் இதல்ல. இவனை அவனுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் தொழாம இருக்கணுமோ தொழணும்ன்றதோ முக்கியம் இல்லை, நரகம் போகணும். எங்க? நரகத்துக்கு கொண்டு போகணும். அதுக்குரிய முறை என்ன? அவ்வளவுதான். என்ன செய்வான் தெரியாமா? அவனை பிடிப்பான் எங்க தெரியுமா? பொருளாதாரத்தில் பிடிப்பான். நல்ல இபாதத்தாய் பாரு, வட்டி எடுக்காம பிசினஸ் செய்யலாமான்னு கேட்பாரு. வட்டி எடுக்காம பிசினஸ் செய்யலாமான்னு தாடியை வச்சு நல்ல இபாதத்தோட நல்ல முறையில் இருக்கிறோம், இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லி. அப்ப திருப்பி நம்ம என்ன சொல்லுவோம்? நீங்க இவ்வளவு முதல்ல நீங்க தொழுங்க. அவர் அட்வைஸ் என்ன? முதலாவது நீங்க தொழுங்க. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம பாவம் செஞ்சாலும் அழிக்கிறதுக்குரிய ஹசனாத்தை வச்சுக்கிறோம். இன்னல் ஹசனாத்தி யுத்ஹிபுன ஸய்யிஆத், நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களை அழித்து விடும். தொழுக வட்டியை என்ன செஞ்சிடும்? இல்லாமாக்கி விடும். அவர் வளர்த்த சைத்தான்ட தப்சீர் ஷைத்தான் வழங்கிட்டா. நிறைய பேரை சைத்தான் வழி எடுக்கிற தனி தப்சீர் வச்சுதான் நம்ம விளங்குறோம். இல்லை, சைத்தான் ஒரு தப்சீரை கொடுப்பான் அதுக்கு. அதுதானே அந்த தப்சீர். முதலாவது சைத்தான் ஆதம் வழி எடுத்ததை வச்சு தப்சீர் ஒன்று கொடுத்து தானே இறைவனுடைய தடைக்கான தப்சீர் வழி எடுத்துட்டான். இப்போ இதுக்கு இப்படி ஒரு தப்சீரை கொடுத்தோன்னே வழி கட்டுருவாங்க. சரி, அதனால நீங்க பார்ப்பீங்க, ஒரு விஷயத்துல நல்லா இருப்பாரு, பொருளாதார விஷயத்துல அப்படியே போயிடுவார். பொருளாதார விஷயத்துல போயிடுவார். நம்ம பார்க்கிறோம், சர்வசாதாரணமா பார்க்கிறோம். அதனால் இஸ்லாம் என்ன செய்து? வணக்க வழிபாடு என்கின்ற ஒரு பகுதியை வச்சிருக்கு. உலகத்துல நஷ்டம் இல்லாதவைகள். வணக்க வழிபாடு என்ன? உலகத்துல நஷ்டம் ஏற்படாது. இன்னொன்று வச்சிருக்கு, உலகத்துல நஷ்டம் ஏற்படுகின்றவைகள். உலகத்தில் நஷ்டம் ஏற்படுகின்றவைகள் நீ ரெண்டிலையும் வெத்தினதான் இபாதத். ரெண்டிலையும் வெற்றி பெற வேண்டும், அதான் இபாதத். ஒன்றில் மட்டும் வெற்றி பெற்றால் வெற்றி அல்ல. யார் கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாக்கப்படுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். ஏன் அப்படி சொல்லணும்? கஞ்சத்தனத்தை விட்டும் யார் பாதுகாக்கப்படுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அப்படி நல்லா ஏன் சொல்ற? இபாதத் செஞ்சவங்க வெற்றியாளர்கள் சொல்லாம அது என்ன புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி வச்சுக்கிற ரெண்டு சைடை டெஸ்ட் பண்றதுக்கு. ஊதாரிக்கு தர்மம் செய்யறது மிகவும் லேசாயிக்கும். யாருக்கு? சும்மா ஊதாரி செஞ்சு வேலை, அதை ஊதாரி என்ற அந்த வீண்முறையை செஞ்சுட்டு இருக்கிறானே கண்டகலாம், அந்தவனுக்கெல்லாம் தர்மம் செய்யறது ஒரு சப்ஜெக்டாவே இருக்காது. அவனுக்கு பாரமாய்க்க போறது இபாதத்.
அவனுக்கு பாரமாய்க்க போகிறது இபாதத். உடனே சைத்தான் அவன்கிட்ட வருவான். தர்மங்கள் பாவங்களை அழித்து விடும், தர்மங்கள் பாவங்களை அழித்து விடும். இபாதத்து செஞ்சு சொர்க்கம் போறன்றதான் இல்லை. விளங்கிட்டா? எல்லாம் குர்ஆன் ஹதீஸ்ல அவனுக்கு விளக்கம். விளங்கிட்டா? இபாதத்து செஞ்சு சொர்க்கம் போறல உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே இபாதத் செஞ்ச ஒரு ஆளை பார்த்தா அல்லாஹ் என்ன சொன்னான்? உனது அமல்களை அழித்து விட்டேன். ஏன்? அவன் கூட பேசிட்டான். நீ தர்மம் செய் கூடுதலா, இபாதத்தை விட்டு எடுத்துருவான். இபாதத்தை விட்டு எடுத்துருவான். இபாதத்தில் இன்னொரு விஷயத்தை பாருங்க. சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், விளங்குற இபாதத், அதான் நம்மளுக்கு பகுத்தறிவு ரீதியாக நியாயம் கற்பிக்க முடிந்த வணக்க வழிபாடுகளை கூடுதலாக இருப்பான். தொழுக, அதுக்கு ஒரு விளக்கம் வச்சுக்கிறாங்களே, உடற்பயிற்சி, அதில் கொஞ்சம் நல்லா இருப்பான். விளங்கிட்டா? அது விளங்கினவரை கொஞ்சம் கூடவும் தொழுவாங்க. உடற்பயிற்சி, நோன்பு, ஆரோக்கியம், உதாரணமா ஹஜ்ஜி, அது அப்படி எந்தையாவோ அப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விளக்கம் கொடுத்த உடனேயே அது விளக்கம் உள்ள இபாதத்துக்கள் என்ன செய்யறாங்க? நல்லா இருக்கிறாங்க. தவாஃபுக்கு போறாங்க, சைத்தான் ஃபுல்லா தவனோட சேர்ந்தா தவாஃப் செய்யறான். விளங்கிட்டா? 7 முறை நீ என்ன சுத்தணும். விளங்கிட்டா? இதுல என்ன இருக்குது? முதலாவது போட்டாச்சு இப்படி சரி. அங்க அவனுக்கு அந்த அதுல நியாய ஹிக்மத் விளங்கல. விளங்கும் உண்மையான ஈமானுள்ளோர் குர்ஆன் ஹதீஸை படிச்சா விளங்கும். ஆனா அந்த இடத்துல சைத்தானுக்கு தெரியும் அவுட் இதுல. அதனால ஹிக்மத் 7 முறை. அவன் மெயினா எதிர்க்கப்பட்ட இடம் தானே அது. அதனால 7 முறை தவாஃப். அது கபத்துல்லாவோட வலது பக்கத்துல சுத்துறாய். என்ன இருக்குது இதுல? ஹஜர்ல அஸ்வத் என்ன செய்யறாய்? முத்தமிடுகிறார். இதுல என்ன இருக்குது? கள்ள முத்தமிடுறது. இதுல என்ன இது? அதுக்கு சாய் அங்க அங்க மறுபடியும் இன்னொரு 7 வருமே சாய், அதுல வருவான் 7 முறை. இப்படியான ஒரு விஷயத்தை கொடுத்த உடனேயே மனிதர்கள் வந்து தவாஃபுகளை கூடுதலா செய்யறது இல்லை. கூட தொழுகிறவர்கள் கூட தவாஃப் செய்யறாங்க இல்லை. கூட தொழுகின்றவர்கள் கூட நோன்பு பிடிக்கின்றவர்கள் தவாஃபு ஹஜ்ஜர் அஸ்வத் தானே, அது வர ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லை. எங்க இப்லீஸ் நிற்கிறான் பார்த்தீங்களா? சரியா? அதுக்கு ஒரு விளக்கம் இப்லீஸ் வைத்திருக்கோம். நம்ம சண்டை பிடிச்சி போராடி எல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, உள்ளுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, நிச்சயமாக அவசியம் இல்லை. ஆனால் அதுக்காக வேண்டி தான் இதை சொல்கிறோமா? போகிற ஐடியாவே எங்களுக்கு இல்லையா? அதான் மிக முக்கியம். விளங்கிட்டா? நெருக்கடியோடு போனால் மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிறோம். ஃபலா ரஃபத வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். ஹஜ்ஜில் இதெல்லாம் இல்லை, மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் எல்லாம் பண்ணக்கூடாது என்பதற்காக வேண்டி போகாமிக்கிறோமா? இதை ஒரு காரணமாக எடுத்து போகாமிக்கிறதுக்கு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டோமா? அதுதானே உண்மை. அதான் உண்மை. பாருங்க இப்லீஸ் என்ன வந்தானே. இபாதத்தண்டா என்ன சொல்லுங்க பார்ப்போம். நம்ம அல்லாஹ்வுக்கு அடிமை. அல்லாஹ்வுக்கு அடிமையானவன் என்ன செய்யணும்னு சொன்னா, சில நியாயங்களை விட்டு அவன் செய்ய வேண்டும். இப்போ உங்களை பாருங்க, அடிமைக்கு ஒரு விளக்கம் சொல்றேன். நீங்க தவாப் செய்யறதுக்கு போறோம், அழகா செய்யுங்க. நம்ம அல்லாஹ்வுக்கு அடிமை. யார் தவாப்பை சிறந்த முறையில் செய்யறாரோ, சைய சிறந்த முறையில் செய்யறாரோ, அதிகமாக தவாப் செய்யறாரோ, அவர் உபூதியத், இறைவனை வணக்க வழிபாடுகள் அடிமைப்படுவதில் ஒரு பூர்ண நிலை அடைகிறார். ஏன்னு சொல்லி கேளுங்க. உங்களை ஒருவர் வந்து இங்க வேலைக்கு கூப்பிடுறார். நீங்க நாட்டில் உள்ள ஒருவர் வேலைக்கு வரணும்னு சொல்றாங்க. அவருக்கு கொடுக்க நல்ல ஒரு ஜொப் ஒன்று இருக்குதுங்க. மாசம் 20,000 ரியால் சேலரி, மாதம் 20,000 ரியால் சேலரி. என்ன ஒன்றுமில்லை, ஆஃபீஸ் திறந்த உடனேயே 10 தோப்புக்கரணம் போடும் வாசல்ல இருந்து. விளங்கிட்டா? யாராவது வந்தால் சத்தம் போட்டு சிரிக்கணும். போக்குள்ள 10 தோப்புக்கரணம் போடும். இவ்வளோதான் ஜோப். நீங்கள் நினைக்கிறீங்களா எவனா வருவாண்டு? அடே 20,000 ரியால் சேலரி, கிட்டத்தட்ட 1 மணித்தியாலம் தான் வேலை. ஒத்தனும் வரமாட்டான். ஏன் வாரா இல்லது? ஓப்புக்கரணம் போடுறதானே. அவன் மனசு விடா அடிமையானா அப்படின்னு கேட்பான். நான் என்ன அடிமையாண்டு? அடிமையாண்டா நீங்க தவாப் செய்யணும். விளங்கிட்டா? நீங்க அடிமை என்று சொன்னால் தவாப் செய்யணும் 7 முறை. அப்பதான் அடிமை. நீங்க ஜொப்புக்கு போவானா, அவனுக்கு நீங்க அடிமை இல்லை, இறைவனுக்கு நீங்கள் அடிமை. இறைவன் டெஸ்ட் பண்ணுகிறான். புரிந்த வணக்கங்கள், புரியாத வணக்கங்கள் நான் கட்டளையிட்ட செய்யணும். இப்லீஸ் செய்யலை. ஏன்? நான் களிமண்ணால் உள்ளவனுக்கு வணங்கணும் தான் அவன் நினைச்சான். அவனுக்கு வணங்கணும், அல்லாஹ் அவனை சபித்தான். நம்ம தவாப்புலையும் சையில இப்லீஸ் வாரான். வந்து ஏன் செய்யணும்னு சிந்தனை ஏற்படுத்துற. நீங்க சொல்லுங்க பதில். நான் இறைவனுக்கு அடிமை. அடிமை என்றால் கேட்காமல் செய்வன் தான் அடிமை, சொன்னா செய்றவன் தான் அடிமை. என்ன இறைவன் புரிய வைத்த வணக்கங்களையும் தந்திருக்கிறான். அடிமையா இவன் முழுமையாக எனக்கு சிந்தனைக்காக வேண்டி அடிமைப்படுகிறானா, இறை எனக்காக வேண்டி அடிமைப்படுகிறானா, என்ற வார்த்தைக்காக வேண்டி அடிமைப்படுகிறானா என்பதை புரிய வைக்க இது தந்திருக்கிறான். மகனை குர்பானி கொடுக்கறதுல என்ன புரிய போறீங்க? ஒண்ணும் இல்லை. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாரு? கொண்டு போனார். உடனே அல்லாஹ் அவருக்கு அது சரண்டர் ஆகினதுனால மிருகங்களை குர்பானி கொடுக்கிற வழிமுறை என்ன செஞ்சா அல்லாஹ் தஆலா காட்டினான். அப்ப நாங்கள் வந்து என்ன நினைக்கணும்? இந்த அதாவது சஃபா மர்வால ஓடுகின்றது, ஹஜ்ஜுல் அஸ்வதை முத்தமிடுவதெல்லாம் அல்லாஹ் தஆலா தன்னை முழுமையான அடிமையா என்று பார்ப்பதற்காக செய்கின்ற விஷயம். ஒரு பகுதியை தந்து இன்னொரு பகுதியில் சைத்தான் என்ன செய்வான்? திருப்தியை ஏற்படுத்துவான். இன்னொன்று பாருங்க, நிறைய பேர் வணக்க வழிபாடு, இபாதத்து, தான தர்மங்களை சரியா இருப்பாங்க. ஆனால்
தனிமை கிடைத்தால், இரவு நேரம் கிடைத்தால், அல்லது ஒரு பெண்ணோடு தனித்து விட்டால், பொருளாதார விஷயத்தில் ஒரு ஏதாவது தனிமையில கிடைச்சிட்டால் அத்தனையிலே வழி தவறிடுவான், எல்லை மீறி விடுவார். ஆனால் இரவுல தொழுவாங்க, நோம்பு பிடிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சைத்தான் என்ன செய்வான் தெரியுமா? அந்த வணக்க வழிபாடை வச்சு இவனுக்கு ஒரு திருப்தி கொடுப்பான். வணக்க வழிபாடை வைத்து இவனுக்கு ஒரு திருப்தியை கொடுத்த தஹஜ்ஜத் தொழுதவன், தஹஜ்ஜத் தொழுவனுக்கு என்ன செஞ்சிடும்? எல்லாம் இருக்கும். நம்மளோட சைத்தான் நிறைய பேசுவான் அந்த விஷயங்களை பற்றி, விளங்கிட்டா? அதை வழங்கணும். எப்பயும் நிறைய பேசுவோம். தஹஜ்ஜத்துடைய முழு திருப்தியை வந்து கண்டிப்பான். எதுக்கு தாரான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழங்கிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் சில எனது உம்மத்தினர் சிலர் வருவார்கள், அதாவது பி அம்சாலி ஜிபாலி யஅதூன பில் ஹஸனாத்தி பி அம்சாலி ஜிபாலி திஹாமா. திஹாமா மலைத்தொடர், மக்காவுடைய திஹாமா மலைத்தொடர் இதே, இந்த தொடர் அளவுக்கு நன்மைகளை சுமந்து கொண்டு வருவார்கள் என் சமுதாயத்திலே ஒரு சிலர். நீங்க வங்குரோத்துக்காரன் ஒரு கதை இது கேட்டுப்பீங்க, முஃப்லிஸ் அதல்ல, அப்படி பெரிய அமௌண்ட் அளவுக்கு சுமந்து வருவார்கள். அல்லாஹு தாலா ஃபயதீஹிம் இலை ஃபயதில்லாஹி இலைஹிம், அல்லாஹ் அவர்களிடத்தில் அந்த அமல் பக்கம் வருவான். ஃபயஜஅலுஹுல்லாஹு ஹபஅம் மன்சூரா, அதாவது இந்த வீசி அடிக்கப்பட்ட துகள்களை போன அல்லாஹு தாலா அந்த அமல்களை எல்லாம் மாற்றிடுவான், தூளாக்கிடுவான், ஒன்றுமில்லைன்னு ஆக்கி விடுவான். ஏன் தெரியுமா? உடனே நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், சிஃப்ஹும் லனா வஜல்லிஹிம் லனா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் நகூன மின்ஹும் மின் ஹைது லா நத்ரி, நாங்கள் தெரியாதவன்னா அந்த குரூப்ல விழுந்துட கூடாது, யாருன்னு சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் அம்மா இன்னஹும் இஹ்வானுக்கும், அவர்கள் உங்களது சகோதரர்கள் முஸ்லிம்கள், வமின் ஜில்தத்திக்கும், உங்களில் தான் உருவாகுவார்கள். தஅخذூன யஅخذூன கமா யஅخذூன மினல் லைலி கமா தஅخذூன், நீங்கள் இரவில் வணங்குவதை போன்று வணங்குகின்றவர்கள், இபாதத் செய்கின்றவர்கள். ஆனால் வலாகின்னஹும் கௌமுன் இதா ஹலவு பிமஹாரிமில்லாஹி இன்தஹகுஹா, அவர்கள் அல்லாஹ் ஹராமாக்கியவைகளில் தனித்து விட்டால் முறித்து விடுவார்கள். பாவம் என்றா பேணுதலாக இருக்க மாட்டார்கள், இபாதத்தில் எல்லாம் சரியாக இருப்பார்கள். பாவம் என்று வந்தால் பேணுதலாக இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் அந்த நன்மையை அழிச்சிடுவான். தஹஜ்ஜத் இரவு உனக்கு எல்லாம் சேர்த்து அழிச்சிடுவான். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, சைத்தானுடைய மிக முக்கியமான சதிவலைகளில் ஒன்று, ஒரு பக்க வணக்கத்தை திருப்தி தர செய்து மற்ற பக்க வணக்கத்தை அப்படியே பலகீனப்படுத்துவது. இதில் மனம் துறந்து நம்ம நினைச்சு பாருங்க, எத்தனை பேர் இருக்கிறது, எவ்வளவு சிக்கி இருக்கிறோம் இதுல. இது இப்லீஸ் எங்களுக்கு பின்னிவிட்ட சதிவலைகள். அதுல வல உமன்னி என்னகும், ஆசை ஊட்டுவா. என்ன ஆசை? அதை வச்சு இதுக்கு ஒரு விஷயம் சொல்றது, கவலைப்படாத என்று சொல்றது. நல்லா தூங்கிட்டு இருப்பான், லுகருக்கு அதான் சொல்லும். அப்போ பார்த்து சைத்தான் ஞாபகப்படுத்துவான், உன்னோட தாய் உம்மா உனக்கு பாமசிக்கு போக சொன்னா இல்லையா, மருந்து எடுத்துட்டு வரதுக்கு அப்படின்ட்டு. உனக்கு டக்குன்னு ஞாபகம், அடைய தொழுகை டைம்ல தொழுகை எது முக்கியம், தொழுகையா? டக்குன்னு ஜுரைஜிர சம்பவம் ஞாபகம் வரும். ஜுரைஜ் வந்து தொலைக்கொலை சவிச்சதெல்லாம் வரும். அந்த டைம்ல விளக்கத்தெல்லாம் போட்டு தப்சீரை கொடுத்த உடனே பாமசிக்கு போய் தொலை பார்க்க மாட்டான். தாயை கவனிப்பது ஃபர்ஸ்ட் கொடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டு தொழுகையை மிஸ் ஆகிக்கிறோம், தொழுகையை மிஸ் ஆகிக்கிறோம். அவ்வளோ வரைக்கும் அவனை ஞாபகப்படுத்தாமல் இருந்துட்டு அந்த நிமிடத்தில் ஞாபகப்படுத்தி பாமசியை கொண்டு போய் வச்சா எதை வச்சு? குர்ஆன் ஹதீஸை வச்சு தான். எதை வச்சு கொண்டு போனா? ஒரு வசனத்தை வச்சு சைத்தான் கொண்டு போய் தருவான். இவருக்கு ஒரு ஆத்ம திருப்தி, அல்ஹம்துலில்லாஹ் தாயை கவனித்து விட்டு. ஏடா 11 மணிக்கு உனக்கு கவனிக்க இயலாது, சரியா லுகர் டைம்ல தான் நீ கவனிக்கணும். அதுதான் நீங்க அதை புரிஞ்சுக்கொள்ளணும். இப்லீஸ் வந்து எந்த அடிப்படையில் இதை நம்மளுக்கு வந்து சதிவலைகளை பின்னுவான் என்பதை புரிந்து, ஒரு விஷயத்தை தந்து இன்னொரு விஷயத்தில் அப்படி செஞ்சிருவான். இரண்டாவது என்னன்னு சொன்னால், ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்றேன். அத்தஸீன், அழகுபடுத்தல். சைத்தானுடைய சதிகள் உண்டு அழகுபடுத்தல். அழகுபடுத்தல் என்றால் அவன் வந்து ஒரு நம்ம அது சைத்தான மிக முக்கியமான ஒரு அம்சம். இந்த அழகுபடுத்தல் இருக்குதே, இதுதான் நிறைய பேர் விபச்சாரத்தின் பக்கம் போவதற்கான காரணம், சினிமாவின் பக்கம் போவதற்கான காரணம். அதுபோல இன்னும் உள்ள என்னென்ன சூதாட்டத்தின் பக்கம் இருக்கா போவோம். நீங்க நினைக்கிறீங்க பக்கத்து இவன் வந்து எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா இருந்தா சூதாடியே என்ன செஞ்சிட்டான், வீட்டை இழந்துட்டான், அடுத்த நாள் அவன் அங்கதான் பார்க்குறோம். எங்க அதே சூதாட்ட கிளப்ல தான் பார்க்குறோம். ஏன் அவனுக்கு மூளை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அழகுபடுத்திட்டான் சைத்தான். ஜையன விளங்கிட்டா, அழகுபடுத்தி விட்டால் நம்ம என்னதான் செஞ்சாலும் அவனுக்கு அந்த கவர்ச்சி தான் இருந்துட்டு இருக்கு. மனைவி திருமணம் முடிச்சிருப்பா, விபச்சாரத்தை தான் ஆர்வம் இருந்து கொண்டிருக்கும், விபச்சாரத்தில் தான் ஆர்வம் இருந்து கொண்டிருக்கும். இருவரும் பெண்கள், ஆனா மனசு என்ன செய்து? ஜையன. சைத்தான் என்ன செஞ்சிட்டான்? அதாவது அழகுபடுத்தி விட்டான். அதாவது ஷைத்தான் அவர்களது அமல்களை அழகுபடுத்தி வைத்திருக்கிறான். இந்த அழகுபடுத்தலுக்கு எதிராக நம்ம அல்லாஹ்ட்ட நிறைய துஆ கேட்கணும்.
இது நடந்துட்டு வைங்க, ஒரு விஷயம் நடந்துட்டுன்னு வைங்க, குடும்பத்துல எல்லாம் பிரச்சனை வரும், குடும்பத்துல எல்லாம் பிரச்சனை வரும். அதுக்கான எல்லா வேலையும் சைத்தான் செய்வான். இப்போ உதாரணத்துக்கு அழகுபடுத்தலாம் நீங்க நினைக்கப்பட பசுந்தா அப்படி வைக்கிறது ஒரு சிந்தனை அப்படி ஊட்டி வச்சிருது எங்களுக்கு. நீங்க பாருங்க, சில நேரங்களில் பெரிய பிரச்சனைகளை குடும்பத்தில் அழகா எதிர்கொள்வோம், பெரிய பிரச்சனைகளை சிம்பிளா எதிர்கொள்வோம். சில நேரங்களில் சும்மா தும்பு தடி பிரச்சனை பெரிய பிரச்சனை போய் முடிஞ்சிடும். அது என்ன நினைக்கிறீங்க? அது நம்மளுக்கு விளங்கலை, சைத்தான் அழகுபடுத்தினா. நான் அதை ரீசனோட சொல்றேன். எப்படி ஒரு பெரிய பிரச்சனை வைஃப் வந்து சொல்ல ரைட் பொறுமையா பொறுமையா அப்படின்னு பேசுவோம். விளங்கிட்டா? தும்பு தடி விஷயத்துல இப்படித்தான் இந்த ஊடு இது சரியா டஸ்ட்பின் மாதிரி தான் இருக்குது, ஊடு தும்பு தடிக்கு சண்டை பிடிச்சிட்டு இருப்பான். சைத்தான் அந்த நிமிஷத்துல ஒரு சிந்தனை போட்டிருப்பேன் தெரியுமா? நீ நியாயத்துக்காக போராடுகிறாய், நியாயமா இல்லையா? டெய்லி பொறுக்கலாமா, அசுத்தமாயிக்கலாமா? சுத்தம் என்பது ஈமான் ஒரு பகுதி. அத்தனை பட்டான்னு ஞாபகம் வந்து அந்த சப்ஜெக்ட் அப்படியே அழகுபடுத்திடுவான். சரி, நீங்க பட்ட கோபத்தை அழகுபடுத்திடுவான். மற்ற ஹதீஸ் எல்லாம் மறைச்சிடுவான். சரி, கோபம் வந்து சைத்தான்லேயும் தான் வரும், கோவப்படாதீங்க, லாத்தா கிளப் அமைதி எல்லாம் மறைச்சிடும். நீ நியாயத்துக்காக கோவப்படுகிறாய், தும்பு தடி நியாயத்துக்காக கோவப்படுறதானே. ஆனா சைத்தான் என்ன செய்வான்? அப்படியே ஒரு விஷயம் வச்சிருவான். ரீசனை பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தூங்கி எழுந்து அமருகிறாரோ ஒரு முடிச்சு அவிழ்ந்துடும். 3 முடிச்சு போடுவான், ஒரு முடிச்சு என்ன செஞ்சிடும்? அவிழ்ந்து விடும். இரண்டாவது என்ன? புதுவெடுத்தால் 2வது முடிச்சு அவிழ்ந்து விடும். தொழுதாண்டா 3 முடிச்சு அவிழ்ந்துடும். அஸ்பஹ நஷீதன் நஃப்ஸ், உற்சாகம் உள்ளவனாக காலை பொழுதை அடைவான். அப்படி இல்லையா கஸ்லான நஃப்ஸ், சோர்வடைஞ்சவனாக காலை பொழுதை அடைவான். இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, எவன் சோர்வடைஞ்சவனாக காலை பொழுதை அடைகிறானோ அவன் வந்து செயல்ல மட்டும் உற்சாகம் இல்லாம இருக்க மாட்டான், ஃபேஸ் பண்றதுல உற்சாகம் இல்லாம இருப்பான். சின்ன விஷயத்துக்கு எரிஞ்சு விழுந்துருவான், சின்ன விஷயத்துக்கும் எரிஞ்சு விடுவான். எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை அவன் இருக்காது. நஷீத்தன் நஃப்ஸ் அவன். நீங்க உற்சாகம் இருந்தா பாருங்களேன், எதுக்கு ஆன்சர் பண்ணுவீங்க, எதுக்கு ரெடியா இருப்பீங்க? ஷைத்தான்ட வேலை. ஷைத்தான் என்ன செய்யறான்? அதை வச்சுட்டு எல்லா விஷயம் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இதை ஒரு காரணமாக வைத்து என்ன செய்யறான்? அழகுபடுத்துகிறத நாம பார்க்கிறோம். அப்ப தஸ்ஸீன், விபச்சாரத்தை அழகுபடுத்தல், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஷைத்தானுடைய சதிவலையில் உள்ளது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அட்வைஸ் பண்ணா, விபச்சாரத்துல போய் தப்பிக்கொள்ளணும்னு நினைக்காதீங்க, நெருங்கிறவான வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தை நெருங்கவானா, பாட்டு கேட்கவானா, படம் பார்க்கவானா, பேசவானா, இது வாசல். அதுக்குள்ள இறங்கினீங்கன்னா சைத்தான் அழகா டிசைன் பண்ணிடுவான். எந்த பிரச்சனையும் இல்லை, யாரும் இல்லை, எதுவும் இல்லை, நீ போ. எத்தனையோ பேர் நடந்தீங்க, நபி தோழர்களோட ஆரம்ப கட்டம் அப்படித்தான் இருந்தது. கொண்டு போய் தௌபா செஞ்சா ஏற்றுக்கொள்ளப்படுமா? கடைசி கேள்வி. விளங்கிட்டா? தௌபா செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். எப்படி கொண்டு போய் நிறைய பேரை அதில் வச்சுக்கிறான் தெரியுமா? அல்லாஹு தஆலா சொல்றான், வலாக்கின்னல்லாஹ் ஹப்பப இலைக்குமுல் ஈமான வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும் வகர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான். அல்லாஹ் தான் உங்களுக்கு ஈமான், அதாவது ஈமானை உங்களுக்கு விருப்பமான ஒன்றாக ஆக்கி உள்ளத்தில் அதை உங்களுக்கு அழகுபடுத்தி தந்தவன் அல்லாஹ் தான். சஹாபாக்களை பார்த்து சொல்றான், ஹப்பப இலைக்குமுல் ஈமான், ஈமானை உங்களுக்கு விருப்பத்துக்குரிய ஒன்றாக ஆக்கி உங்கள் உள்ளத்தில் அழகுபடுத்தியவன் இறைவன் தான். குஃப்ரையும் நயவஞ்சகத்தையும் பாவத்தையும் உங்களுக்கு வெறுப்பாக்கியவன் இறைவன் தான். அல்லாஹ்ட துஆ கேளுங்க, அல்லாஹும்ம ஹப்பிப் இலையல் ஈமான வஸய்யின்ஹு ஃபீ கல்பி. யா அல்லாஹ், ஈமானை எனக்கு விருப்பமானதாக ஆக்கு, அதை ஜீனத்தாக என்ற உள்ளத்தில் ஆக்கு. விருப்பம் இருக்கும், டேஸ்ட் இருக்கணும், அதில் டேஸ்டாக எனக்கு ஆக்கிவிடு. அதே போன்று குஃப்ரையும் பாவத்தையும் நயவஞ்சகத்தையும் எனக்கு வெறுப்புள்ளதாக ஆக்கு. அன்புள்ள சகோதரர்களே, இது 2வது அம்சம். நிறைய விரிவாக பேசப்பட வேண்டிய விஷயம். இன்னும் நிறைய சைத்தானுடைய சதிகள் என்ற பட்டியல் என்ன செய்கின்றன இருக்கின்றன. இந்த 2 விஷயத்தை நீங்க மெயினா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று தஸ்யீன், அழகுபடுத்தல். ஃபர்ஸ்ட் வந்து என்ன? ஒரு விஷயத்தை விட்டு இன்னொரு விஷயத்தில் திருப்தி தரல். இந்த 2 மிக முக்கியமான நம்மகிட்ட காணப்படக்கூடிய விஷயம். இதில் இந்த மாற வேண்டும். இறுதியாக அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் நிறைய இடங்கள் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடிய துஆக்களை எங்களுக்கு தந்திருக்கிறான். நீங்க ஒவ்வொரு காரியங்கள் அதை நினைச்சுக்கங்க. குர்ஆன் ஓத போறீங்களா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். குர்ஆன் ஓத போறீங்க, தமிழ் புத்தகம் வாசிக்கிறோம், நீங்க அவுது பில்லாஹ் சொல்லவே தேவையில்லை. ஆனால் குர்ஆன் ஓதக்குள்ள அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் டோட்டல் தஃப்சீர் அவன் செஞ்சிருவான். வணங்கிட்டா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். டொய்லெட்டுக்குள்ள போறீங்களா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குப்ஸி வல் கபாயிஸ். தொழுகையிலையா? சைத்தானுக்கு எதிராக பாதுகாப்பு தர்றேன். சந்தேகமான எண்ணங்கள் வருதா? சைத்தானை விட்டு என்ன செய்யுங்க? பாதுகாப்பு தேடுங்க. அதே போல சைத்தான் இரவில் நெருங்கக்கூடாதா? அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்து வலா நௌம். இப்படி நிறைய துஆக்கள். அதே போல குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ். வஸ்வாஸ்னா வஸ்வாஸை ஏற்படுத்துறது. சைத்தானுக்கு அல்லாஹ் பேராவே வச்சான் வஸ்வாஸ், பேராகவே குர்ஆன்ல சொல்றான். இப்போ துஆக்களை கேளுங்க, பிரார்த்தனைகள் செய்யுங்கள். நம்ம வந்து எதிரியாக நம்மளோட நண்பன் ஒருத்தன் வந்து நம்மளுக்கு ஒரு பாவத்தை ஆர்வம் ஊட்டுகிறான்டா, நண்பனை நினைக்காதீங்க, சைத்தானை நினைச்சிருங்க. ஏனென்றால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பிரிவின் பொழுது என்ன சொன்னார்?
அல்லாஹு தாலா ஷைத்தான் என்னையும் என் சகோதரர்களையும் பிரித்த பின்னால் காப்பாற்றி விட்டான். கணத்துல போட வச்சது அழகுபடுத்தினாலும் யாரு? இப்லீஸ். அப்ப பாரத்தை இப்லீஸ்ல போடுங்க, ஷைத்தான்ல போடுங்க. ஒரு சகோதரன் உங்களுக்கு எதிராக பேசுறான்டா, இப்லீஸ் அவனை வழி கெடுக்கிறான்னு நினைங்க, இப்லீஸை எதிரியா நினைங்க, அவனுக்கு நல்ல முறையில் அட்வைஸ் பண்ணுவீங்க. அவன் பிரிக்க பார்க்குறான்னு நினைப்பீங்க. ஆக அன்புள்ள சகோதரர்களே, எதிரியாக எடுத்து நீங்கள் சைத்தானை சிந்திக்க பழகுங்கள், இப்லீஸை சிந்திக்க பழகுங்கள். அல்லாஹு தாலா இன்னும் ஒரு சந்தர்ப்பம் எனக்கு தந்தால் இதில் எனக்கு இன்னொரு 1.5-2 மணி நேரம் பேசக்கூடிய சில விஷயங்கள் நாளைக்கு எனக்கு சுருக்கமாக இதை சொல்லவும் இயலாது, சுருக்கமாக இதை சொல்லவும் இயலாது. முடிந்த அளவுக்கு நான் உங்களுக்கு மத்தியில் சொல்லி இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பத்தில் மேலதிக விஷயங்களை பேசலாம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.